ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, சடன் மேரேஜ் வித் அத்தை பையனோட ஃபைனல் பார்ட். ஸோ ஃபைனல் பார்ட் வந்துட்டோம். ஸோ எல்லா கன்ஃபியூஷனுக்கும் இந்த ஒரு பார்ட்டில் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மற்ற பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு இருந்தேங்க. வெறும் ஒன் ஷாட்டாக ஸ்டார்ட் பண்ணுது. கடைசியில் பாட் போய் 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 எத்தனாவது பாட் போய் முடியும்னு எனக்கே தெரியல. நான் இந்தா முடிஞ்சிடும் அந்த முடிஞ்சிடும்னு சொல்லி யோசி இழுத்து இந்த டைலாக் வச்ச நல்லாயிருக்கும், அந்த சீன் வச்ச நல்லா இருக்குன்னு இழுத்து இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். டிஸ்கிளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு அதெல்லாம் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நான் வெறும் ஒன் ஷாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் நான் கீழே எஃப்எஃப்னு மென்ஷன் பண்ணாமல் ஒன் ஷாட்னு மென்ஷன் பண்ணேன். இங்கே நான் அதை கிளாரிஃபிகேஷனாக சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயின் வந்து அவங்க அத்தைட்டு பயமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாள். அவங்க அத்தைக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. என்னடி சொல்கிறேன் தெரியல அப்படின்னு சொல்லும்போதே அவளுக்கு ஒரு நிமிஷம் மூஞ்சி மாதிரி வாடி போச்சு. அவங்க அத்தை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாமாடி, ஹாஸ்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பார்க்குறோம். இப்போலாம் வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அத்தை எனக்கு பயமாக இருக்குத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அவங்க அத்தை கையப்பட்டு பெனஞ்சு எடுத்துகிட்ருக்கா. அவங்க அத்தை வந்துட்டு ஒயினோட ஹெட்டை வந்து லைட்டாக பேட் பண்ணிட்டு ஒன்றும் இருக்காதுடி பார்த்துக்கலாண்டி, நீ பார்த்துக்கலாம் சொல்கிறானே, எனக்கு பயமாக இருக்கு. நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சரியா? சரி அப்படி சொல்லிட்டு ஒயின் அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. அவங்களும் வந்து ஒயின் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாக்டர் உள்ளே கூப்பிட்டுப்பாங்க. ஒயின் வந்து உள்ளே போயிட்டா. அவங்க அத்தை நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க டாக்டர் பார்த்துட்டு. இப்போ அதனால தான் மூஞ்சி அப்படி வச்சுருக்கலாம். அடிச்சுட்டு உங்கள் அத்தையை பொறுமையாக ஹெட்டை செக் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி டாக்டர் தான். அவங்களே பார்த்துட்டு ஒயின் இந்த சின்ன விஷயத்துக்கா ஃபேஸ் இப்படி இருக்குது? இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லைல்ல டாக்டர். டாக்டர் ஒயினை பார்த்துட்டு ஆனால் நீ பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயமும் கிடையாதுல்ல. ஆனால் இரு நான் சொல்கிறேன்ட்டா. சரி இப்படி சொல்லிட்டு ஒயினும் சைலண்ட்டாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒயினை கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணிட்டு ஒயினை பார்த்துட்டு நீ பயப்படுற அளவுக்கு உனக்கு ஒன்றும் இல்லை சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஒயினா அதுக்கப்புறம் பேசியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே 2 பேர்த்துக்கு அவ்வளோ ஹாப்பி. ஒயின் உங்கள் அத்தையை குடுகுடுன்னு ரூமுக்கு தான் எழுத்துட்டு போகிறா. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை ஒன்றா ஒரு ஆவாத வேலையை பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு இதெல்லாம் நீ சும்மாவே சொல்லலாண்டி, இந்த ஆவாத வேலை ரொம்ப முக்கியமா? அத்தை எந்த விஷயத்தை பார்த்து ஆவாத வேலைன்றா? ஒருங்க பண்ணு. என்னை வேற மிரட்டுறா இவ. மிரட்டுவேன், அப்படி தான் மிரட்டுவேன். சரிடி மிரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் கூட செஞ்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் போல் தான் இவங்கெல்லாம் வராங்க. ஒயின் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்பான், சாப்பிடலாம் செஞ்சுருப்பான். அவங்க அத்தை பார்த்துட்டு என்னடி இவ்வளோ நேரம் ஆகுது இன்னைக்குன்னு பார்த்துலாம் வர. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு நீ ஏன் காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி இங்கிட்டு போகிற அங்கிட்டு வர மேலே வர கீழே வர, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பரபரப்பாக இருக்க? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நீ கேட்படி காலில் சுடுதண்ணி ஊற்றி நான் கேட்குற லுள்ளடி உனக்கலாம். நீங்கள் உங்கள் அத்தையை பற்றி கேட்ட அடிச்சு வச்சிருக்கிறீங்க. சிரிடி தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிட்ட சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கார் சவுண்ட் கேட்டுச்சு. உங்கள் அத்தைவங்களை பார்த்துட்டு அப்பா வந்துட்டாங்கடி. எங்கள் அத்தையை பார்த்துட்டு ஏதோ பல வருஷமாக அவங்களெல்லாம் பார்க்காம வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க மாதிரி நீ ரியாக்ஷன் கொடுக்குறத. ஆனால் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் அத்தைவங்களை பார்த்துட்டு உனக்கு புரியாதுமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க பார்த்துட்டோமா நடந்துகிட்டே இருக்காங்க. இவங்க அத்தையை பார்த்துட்டு ஐயோ இந்த அத்தையை திருத்த முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டீங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் எல்லாரையும் எல்லாம் ஒரு நிமிஷம் இல்லைங்க, அத்தைவங்க எல்லாட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? உங்கள் அத்தை டக்குன்னு உங்களை திரும்பி பார்த்துட்டு நான் எப்படி சொல்கிறேன்னு சொன்னேன், நீ தானே சொல்லணும், நான் எதுக்கும் சொல்லணும், எனக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. உங்கள் அத்தை உங்ககிட்ட வந்துட்டு போய் நீ சொல்லு. எனக்கு இப்போதைக்கு சொல்ல விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் கிடையாது. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இது முக்கியம் இல்லையாடின்றாங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு ஒயின் நாங்களாம் டயர்டாக வந்திருக்கோம், சும்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் மேலே போகிறோம் அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு மேலே போனால் உங்களுக்கு தான் லாஸ், கீழே இருந்தால் ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டு போகலாம். டக்குன்னு உங்கள் அத்தை வேறு திரும்பிட்டு ஒரு நிமிஷம் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி பண்ணுற, எனக்கு இப்போ சொல்ல மூடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு மூடலையா அடிச்சுட்டு அழகாக தலையை வேறு அடிச்சிங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு பார்த்தீங்களா நீங்கள் கொடுத்த செல்லத்தை, நீங்கள் சொல்கிறேன்னு எதோ சொல்லிட்டுருக்கீங்க, பார்த்தீங்களா மூடலன்னு சொல்லி கலாய்ச்சிட்ருக்கா. உங்கள் அம்மா உங்கள் அத்தை பார்த்துட்டு அது என்னமோ உண்மைதான் அப்படின்றாங்க. உங்கள் அத்தையை பார்த்துட்டு என்னதே ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்டாக நின்றுக்கிட்டாங்க. உங்கள் அத்தை எல்லாரையும் பார்த்துட்டு அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் எல்லாத்தையும் நிற்க சொன்னேன், ஒரு நிமிஷம் எல்லாம் நின்றுக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காங்க. மினி நீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ உட்காந்துக்கோமா. இல்லை பரவாயில்ல, இல்லைம்மா நீ உட்காரு. ரம்யா நீயும் உட்காரு, நீயும் மாசமாக இருக்கு, இதுக்குடா நின்றுட்டுருக்கீங்க 2 பேரும். அங்கே ஆரம் பார்த்துட்டு நீங்கள் தான் எல்லோரும் நிற்க சொன்னீங்க. அட மிஷின் இல்லைடா, நீ உனக்கு என்னடா, நீங்கள் மாசமாக இருக்க? ஆஹான்றான். அப்போ என்ன கம்மன் நெல்லு,
சரி. பொண்டாட்டிக்கு மேலே எல்லாம் டேமேஜ் பண்ணுறீங்க வர வர என்னைய அப்படிங்கிற மாதிரி நினச்சி சைலண்ட் இருக்கா. மற்ற எல்லாரும் ஏன்டா சும்மா இருடான்றாங்க. சுகா ஒய்ஃப் பார்த்துட்டு அப்போ நான் உட்காரக்கூடாதா, நீ உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவளை உட்கார வச்சிட்டாங்க. ஓகே எப்படி சார் அவ்வளோ உட்காந்துட்டா. சுகா பார்த்துட்டு ஏன் நீ மாசமாக இருக்கியா? சார் நேற்று நைட்டு தான் சார். ஞாபகம் இருக்கட்டும். அதுங்காட்டி மாசமா நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. சுகா டக்குன்னு அவளை பார்த்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். உண்மையே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பிட்டா. சுகா பார்த்துட்டு என்ன புஸ்க்கு நம்மளை பார்த்து எப்படி சொல்லிவிட்டா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து முழிச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது சொல்லுங்கடா நாங்கள் ரூமுக்கு போகிறோங்கிற மாதிரி. ஜேகேயோட அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு இது ஒயின் சொன்னால் தான் நல்லாயிருக்கும், ஆனால் நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அட நீ ஒரு நிமிஷம் சும்மா இருடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்னு சைலண்ட்டாக இருக்கான். அது நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. ஜங்குக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு பாப்பா பிறக்க போதா உனக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கா, எனக்கு பாப்பாவா அப்படின்னு கேட்குறான். சுகா பார்த்துட்டு அப்பா நிஜமா பாப்பா பிறக்க போதா அப்படின்றான். இங்கிட்டே பார்த்துட்டு அத்தை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றான். வேகமாக போயிட்டு மாமா உங்களுக்கும் அப்படின்றான். இங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அரும் பார்த்துட்டு ரம்யா எனக்கு குட்டி பாப்பா பிறக்க போகுதுடி அப்படின்னு சொல்ல. ரம்யா பார்த்துட்டு ஆன்றா. அவளுக்கு ஷாக்காக இருக்குது, இது குட்டி பாப்பா பிறக்க போதா அப்படிங்கிற மாதிரி. இங்கே சுகா வந்துட்டு ஐயான்ட்டு இருக்கான். ஜேகோ பார்த்துட்டு எனக்கு பாப்பா பிறக்க போகுது அப்படின்றா. ஜேகப்போட ஒய்ஃப் வேறு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறா. அவள் அதுக்கு மேலே இருக்கான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எல்லாத்துக்கும். ஜின்னோட ஒய்ஃப் ஜின்னை பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா. ஜின் வந்துட்டு ஒரு வேலை இருந்தால் ஓகே தானே அப்படின்றா. ஓகே தான் நீ அண்ணா ஆகிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற. அவளும் இங்கே எல்லாம் வந்து இப்படி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் தான் ஷாக்காக பார்த்துட்டு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இவங்க நான் மாசமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் சுகாவோட அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. டே கொஞ்சம் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணிட்டு ஏன்டா நீங்கள் பாட்டுக்கு இப்படி பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வேறு இப்படிலாம் சைலண்ட் உட்காந்து இப்போ எந்திரிச்சிட்டு அத்தை கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐயோ எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குது அப்படிங்கும்போது ஜேகே பார்த்துட்டு ஆமாம் எனக்கும் ஜாலியாக இருக்குது தெரியுமா, நாங்கள்லாம் வந்துட்டு உன்னை தான் வளர்த்தோம், இப்போ எங்கள் வீட்டில் இன்னொரு கட்டி பாப்பாவே எங்களோட பாப்பாவே நீங்கள் அவனை பார்த்துட்டு ரொம்ப தான் அந்த பாப்பா எனக்கும் பாப்பா தான், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஞாபகம் இருக்கட்டும். ஓகே அப்படின்றான். இங்கே எல்லாரும் ஓகேன்றாங்க. இங்கே உங்கள் அத்தை பார்த்துட்டு சும்மா இருங்க நீயும் மாடி. நீ உங்கள் அத்தையை பார்த்துட்டு என்ன நீயுமா எனக்கா கட்டி பாப்பால உங்கள் அத்தை உங்களை பார்த்து மண்டையிலே கொட்டிடுவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூஞ்சி சைலண்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க, நீயே ஆண்டி கூட சேர்ந்து பண்ணுறான். உண்மையை தானே சொன்னேன், அதுக்கு தானே கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். உங்கள் அத்தை உங்களை பார்த்துருவோம் நிஜமாக மண்டையில் கொட்டிடுவேண்டி அப்படின்னு ஜிக்கு பார்த்துருமா. என்னம்மா அவ்வளோ மிரட்டுற உடனே பொண்டாட்டி சொல்லக்கூடாதே வந்துடுறானே வரைஞ்சி கட்டிக்கிட்டே. நல்லா பொண்டாட்டி தர்சனா தாண்டா வருவேன் மாடி எல்லாம் மாடுகிட்ட ஜேகே சிரிக்கிறான். இங்கே ஜேகே பார்த்து ஜேகே அப்படி தான் வருவேன்னு சொல்லிடா, ஏன்னா பொண்டாட்டி தர்சனா வருதான் திரும்ப நல்லது அப்படிங்கிறியா. அப்படிதான் ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு ஆமாம்மா அப்போ நான் பொண்டாட்டி தோசை தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக வேறு சொல்லிக்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு நிமிஷம் சும்மா இருடா, நீ பொண்டாட்டி தோசைனா கூட இருடா, நிமிஷம் சும்மா இருடா. சரி இப்படி சொல்லிட்டு ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். அப்படியே உங்களை பார்த்துட்டு தயவுசெய்து நீ என்ன பண்ண வரையோ அதை பண்ணுத்தாயே, என்ன கோர்த்து விட்டு வேலை பார்க்காத, ஆனால் நிஜமாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. எல்லோரும் வந்து இப்படி ஷாக் ஆக்காதீங்க சரியா. டக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு அப்போ பாப்பா இல்லையா சும்மா இருங்கடா அப்படின்றாங்க. எல்லோரும் வந்துட்டு சரி சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. இதில் ஜேகேயோட அப்பா பார்த்துட்டு அப்படி ப்ரெக்னெண்ட்டாக அடி வயசான காலத்தில் வாயை பாரு மண்டை உடைக்க போகிறேன். ஆமாம் ஐயாமா அப்பாட்டே இருக்கிறேன், நீ சும்மா இருடா, நீ வேறு ப்ரெக்னெண்ட் ஆகலை மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போகிறாங்க. அவர் பார்த்துட்டு சரி விட இல்லைன்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் வருத்தம் தான், நான் கூட அப்படியே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டேன். நீ படுவ உன் பிள்ளை பத்துக்கிற வயசில் வரைக்கும் வந்துட்டான் இந்த ஆள் பாரு. ஸோ விடுங்க நீ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. ஆமாம் போங்க, இந்த வயசான காலத்தில் இந்த ஆளுக்கு என்னத்தை பார்த்தீங்களா, கருமோ என்ன தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் பசங்களாம் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடுங்க எதுக்கு அவர் திட்டுறீங்க பாருங்க, பசங்களாம் இருக்காங்கல்ல அப்படின்னதுக்கப்புறம் சரி அவங்களும் விட்டுட்டாங்க. வயன் வந்துட்டு சரி எல்லாம் முடிச்சு சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறா. எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு வயனை பார்க்குறாங்க. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து போகிறா. அவங்க என்னோட பார்த்துட்டு பார்த்து பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபா பின்னாடி போய்ட்டு இருந்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வரோம். எல்லோரும் வயனை பார்த்துட்ருக்காங்க. வயன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. ஜேகே வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். வயன் அதுக்கப்புறம் போயிட்டு இன்னொரு கிஃப்ட் எடுத்து அந்த டேட்டை கொடுக்குறா. அப்படியே ஒவ்வொருத்தையாக பேரானிக்க வச்சு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தா. டே மட்டும் சிங்கிளான்னு வாங்குறான். வயன் பார்த்துட்டு என்ன டே நீ மட்டும் சிங்கிளாக இருக்க, சும்மா ரெடி அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து எல்லாட்டையும் கிஃப்ட் கொடுத்துட்டு ஓகே எல்லாரும் அட்டன் டைமில் பிரிங்க ஓகேவா. வயனோடத்தை பார்த்துட்டு எல்லாரும் அட்டன் டைமில் அடி. ஆமாம் நீங்கள் வந்து மாமா கையில் கொடுத்துருங்க, மாமா பிரிக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டாங்க.
அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணோன்னே அந்த பாக்ஸ் மேலே ஒரு த்ரெட் இருக்குது. ஒயின் பார்த்துட்டு இந்த த்ரெட்டை வந்து இழுங்க ஓகேவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்டை இழுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது மேலே வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய ஷீட் வருது. நான் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கோட் வேர்டு தான் அதில். நான் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்த பார்க்குறாங்க. கரெக்ட், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஒயின் பார்த்துட்டு அது கீழே இன்னொரு த்ரெட் வரும் பாருங்க, அப்படியே அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது ஒரு குழந்தையோட ஒரு பிரிண்ட் இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு வெல்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், பட் நான் சொல்கிறேன் வெல்கம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கையில் எழுதியிருக்க மாதிரி வந்துட்டு ஒரு ஷீட் தொங்கிட்டுருக்கு. எல்லோரும் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அதை இழுக்கும்போது அதில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வருது. எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லோரும் ஒயினை பார்க்குறாங்க. ஒயின் பார்த்துட்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறோம். ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸாக கேட்குறோம். ஒயின் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டா. ஜேகே வந்துட்டு அது இழுத்தோன்னே அப்படியே ஷாக்காக நின்று ஒயின் பார்த்துட்டு ஜேகே ஒன்றுதில் இன்னொரு ஒன்று இழுக்கிறான் இழு அப்படின்றா. ஜேகேக்கு அதை இழுக்கலாம் முடியல. ஜேகே அப்படியே ஒயினை ஹக் பண்ணுறான். அவன் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக டீஸ் வந்துச்சு. ஜேகே வந்துட்டு ஒயின் பிடிச்சிருக்கான். ஒயின் வந்துட்டு ஜிக்கி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கான். மூச்சு வாங்குறான்னு சொல்லும்போது ஜிக்கி டக்குன்னு விட்டுட்டான். ஓகே தான் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் என்ன பார்த்துட்டு ஓகே தான்றான். ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜிக்கி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜேகே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜிக்கி நீ இல்லை ஜேகே ஓகேன்னு சொல்லிட்டு இழுக்கிறான். அதில் வந்து ஹாய் டேட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த குழந்தை கையில் வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட்ட அப்படியே வந்து லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு ஒயினில் சொருவி வச்சுருக்கா. ஜிக்கி பார்த்துட்டு எப்படி மார்னிங் தான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணேன், நான் வீட்டிலலாம் செக் பண்ணல சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி பார்த்துட்ருக்கான். ஒயின் பார்த்துட்டு சரி இப்போ நீங்கள் எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கப்பலாக சொல்கிறான். ஸோ ஒவ்வொரு கப்பலுக்கும் அந்த குழந்தைக்கு என்ன முறை வருமோ அதை எழுதி ஹாய்ன்னு எழுதி வச்சுருக்கா. எல்லோரும் அதை பார்த்துட்டு ஒயின் செம்மையாக இருக்குது அப்படின்றாங்க. ஒயினோட அம்மாவுக்கு அப்படியே ஐஸில் வந்து டியர்ஸ் வருது. அவங்களுக்கு ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அதுவே அவங்களுக்கு ஷாக் தான். ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு பையனோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிப்போ அவங்க ஷாக் ஆகலை. பட் ஒயின் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளை மாசமாக இருக்குங்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும். அவங்க அம்மா வந்து டியர்ஸ் வருது. ஒயினை ஹக் பண்ணிட்டுமா அம்மா அழாந்தம்மா ஒன்றும் இல்லை ஹாப்பி டியர்ஸ் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீச்சர்லாம் தேங்க்யூ அடிச்சுட்டு ஒயின் அழகாக சிரிக்கிறான். கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா தேங்க்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு ஜேகேயும் அழகாக ஸ்மைல் பண்ணுறான். வீட்டில் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. சுகர் ஒய்ஃப் பார்த்துட்டு ஒயின் வீடியோ செம்மையாக இருந்திருக்கு தெரியுமா. ஒயின் பார்த்துட்டு வீடியோமா அப்படின்றா. சுகர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சுகர் வீடியோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் வந்து வீடியோ இல்லாட்டி காட்டான். ஒயின் பார்த்துட்டு எப்போ வந்து எடுக்க ஆரம்பித்தேன், நீ ஜேகே கையில் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தில, நான் சரி ஏதோ கிஃப்ட் கொடுக்குறா போல நார்மலாக தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பட் இதுன்னு எனக்கே அன்எக்ஸ்பெக்டட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வர அழகாக சிரிக்கிறானுங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிடுங்க. சுகா வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் க்யூட்டாக சிரிக்கிறான். எங்கள் சுகாவோட ஒய்ஃப் பார்த்துட்டு சுகா இது இன்ஸ்டாவில் போஸ்ட் போடும்போது எனக்கு கொலாப் கொடுத்துரு சரியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அமைதியாக இருக்கான். ஒயின் பார்த்துட்டு யார் சுகா ஐடியில் போஸ்ட்டு, ஐயோ ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ, அந்த ஐடியா ஆர்மிஸ்லாம் தெரிஞ்சு தூசி தட்டுற மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் போய் அதில் போஸ்ட் போட்டு அது கொலாப் வேறு கேட்குறீங்க, இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஒயின் சுகாவோட ஒய்ஃப் பார்த்துட்டு அப்படிலாம் இல்லையே டெய்லி தானே போஸ்ட் போட்டுட்ருக்கான், அப்படி பார்த்தா இது அப்படியே போடுவான் தானே. சுகா பார்த்துட்டு ஐயோ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஒயின் அந்த பொண்ணை பார்த்துட்டு யார் சுகா ஐடி, ஏன் நீங்கள் வேறு எங்கே டெய்லிலாம் போஸ்ட் போடுறது, நிஜமாக போடுறாண்டி டெய்லியும், அட இல்லை நாத்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் விட்டு அண்ணி நாத்தனாரே ரொம்பத்துட்டு இருக்கா. ஒயினோட அம்மா பார்த்துட்டு அவன் உனக்கு அண்ணியா நாத்தனாரடி தெரியல மணி சும்மாரு, நான் அவங்கள சுகாவோட ஒய்ஃப்னே கூப்பிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேறு ஓகே சொல்கிறா. ஒயின் வந்து வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு சுகாவோட ஐடியை கட்டிட்டு இங்கே பாருங்க எங்கே போஸ்ட் வந்திருக்கு, நீ ஏன் அஃபிஷியல் ஐடியில் பார்க்குற, அன்அஃபிஷியலில் பாரு, அதில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது தெரியுமா, உன் கல்யாண வீடியோ, உனக்காக வந்துட்டு இந்த கோவிலுக்கு போனப்போ ஜிக்கு கூட காலையில் தண்ணி முந்து ஊற்றினாலே அந்த வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு வீடியோ இருந்துச்சு, கோயிலில் ஒன்று தூக்கிட்டே இருந்தான்ல அந்த வீடியோ இருந்துச்சு, எப்படி இதையும் போஸ்ட் போடுவான், அதில் தான் இவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஒயின் பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டா. எல்லாம் வாட்டி சுகா பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க சுகா டக்குனா வாயை பார்த்துட்டு அவர் லூஸு, நீங்கள் அதெல்லாமா நம்பிட்டுருக்கீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அவளை இழுக்க பார்க்குறான். அவள் டக்குன்னு சுகாவோட கை எடுத்துட்டு லூஸானா நீ தானே போஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், இருங்க நான் காட்டுறேன், இது சுகாவோட ஐடி தான் நான் காட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெவ்வேமா அந்த ஐடியா காட்டுறான். சுகா பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் கை வச்சிட்டான். ஒயின் பார்த்துட்டு இந்த ஐடி நான் பார்த்துருக்கேன், அதான் நான் தான் சொல்கிறேன்ல சுகாவோட ஐடி பார்த்துருப்பேன். ஐயோ இல்லை, இந்த ஐடி ஒரு பொண்ணு கோவிலில் கொண்டு வந்து எங்கள்கிட்ட காட்டுச்சு, இந்த வீடியோ இதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, நான் இதில் தான் என் கல்யாண வீடியோ பார்த்தேன் தெரியுமா. ஏன் சுகா எடுத்த வீடியோ வந்துட்டு கொடுக்கவே இல்லையா, சுகா எடுத்த வீடியோவா,
என்ன சொல்கிறீங்க சத்தியமாக எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல அப்படின்னு சொல்லி ஒயின் சொல்கிறா. மற்ற எல்லாருமே ஆமாம் நீ என்ன சொல்கிற எங்களுக்கு சத்தியமாக புரியலன்றாங்க. சுகாவோட ஒய்ஃப் பார்த்துட்டு அட சுகாவுக்கு வீடியோ எடுக்கிற பழக்கம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் எப்போ பார்த்தாலும் சுகா கேமராவோட தான் சுற்றுவான் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிங்க தெரியும்னு வேறு பெருமையாக வேறு சொல்லிக்கிறீங்க. உனக்கு அவ்வளோ தான் தெரியுது ஒயின் உனக்கு மற்றபடி ஒன்றுமே தெரியல சார் ஏன்னா மக்கு ஒயின் நீ ஒயின் பார்த்துட்டு மக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஜேகே பார்த்துட்டு இல்லை இது அண்ணா ஐடியா இருக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் அண்ணா ஐடியில் நீ எப்படி சொல்கிற? இல்லை நீ அதுவும் அண்ணா இந்த வீடியோஸில் இன்னும் அண்ணா தந்திருக்கோம் இது அண்ணா ஐடியா இருக்க வாய்ப்பில்லை. டே நீ வேற ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஃபோன் கொடு. சுகா பார்த்துட்டு சும்மா ரெடி அப்படி சுகா ஃபோனை கொடுன்னு சொன்னேன் அப்படின்றா. குர்ரா ஆரோம் அப்படிங்கும்போது ஜேவ் பண்ணிட்டு கொடு உன் ஒய்ஃப் தானே கேட்குறாங்க ஒய்ஃப் கேட்டால் ஃபோன் கூட கொடுக்க மாட்டியா மாடா அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக வந்து சுகா ஃபோன் எடுத்து கொடுக்குறான். அந்த பொண்ணு போய் பார்க்குறா ஒரே ஒரு ஐடி தான் இருக்குது. அந்த ஐடியா லாகின் பண்ணலையா? சுகா பார்த்துட்டு கொடுத்துட்றாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அடுத்தது பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறான். சுகா கையை பிடிச்சிட்டு உனக்கு எப்படி ஐடி பாஸ்வேர்ட் தெரியும்? அது இப்படி சிரிக்காத நீ சொல்லு நீ தான் அவ்வளோ மிரட்டாத அப்படின்னு சொல்லி எல்லோரும் வராங்க. அட நிமிஷம் இருங்க உனக்கு எப்படி அந்த ஐடி பாஸ்வேர்ட் தெரியும்னு நான் கேட்டேன். அது இவ்வளோ நாளாக ஸ்டாக் பண்ண தெரிஞ்சு எனக்கு ஹேக் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறியா? சுகா பார்த்துட்டு ஐயோ அப்பா கேடியாக இருப்பா போல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். சுகா ரொம்பலாம் ஷாக் ஆகாது. ஏண்டி ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குடி ஸ்டாக் பண்ண ஓகே ஹேக் கூடயே பண்ண அது உன்னை எப்போ ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்போ வந்து ஹேக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேலை வேறு புது பொண்ணுக்கிட்ட பேசினா சேஃப்டி முக்கியம்ல பங்கு வாழ்க்கையில் சேஃப்டி இல்லாமல் எப்படி? ரொம்ப சேஃப்டியாக இருக்குடி. தேங்க்யூ எடுத்துட்டாங்க ஹேர் சிரிச்சிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா லாகின் பண்ணி காட்டுறா. இங்கே பாரு சுகாவோட ஐடி தானே எல்லாமே சுகா சைடு திரும்புகிறாங்க. ஒயின் பார்த்துட்டு அட்ட பாவி என்னடா ஐடியில் இவ்வளோ போஸ்ட் இருக்கு. அது ஒயின் இங்கே டேப் பார்த்துட்டு டே அண்ணா கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்திருக்கலாம் அது எப்படிடா ஆரம் பார்த்து என்னடா இவ்வளோ வீடியோஸ் போஸ்ட் போட்டிருக்க எல்லாரும் என்னடான்றாங்க. சுகாம்ஷோ டே சும்மா இருக்கடா நானே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். பேரண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் சுகாவை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் போஸ்ட் போட ரொம்ப பிடிக்கும். பட் அது என்னோட அன்அஃபிஷியல் ஐடியில் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ பண்ணிட்டு இருந்தேன். அதான் இவ தான் ஸ்டாக் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. சரி கல்யாண வீடியோ நீ வச்சுருந்தியே ஏன் என்கிட்ட தரவே இல்லை? ஜேக்கு ஏதாவது கேட்டிருப்பான். அது கல்யாண வீடியோ என்கிட்ட இருந்துச்சுடா ஆனால் நான் அன்றைக்கி தந்தேன்னா எல்லோரும் ஏன் நீ ஸ்டாப் பண்ணணுன்னு ஒரு வேளை அந்த கோவத்தில் கேட்டிருந்தாங்கன்னா அதனால நான் தரல. சரி அதுக்கப்புறமாச்சும் தந்துருக்கலாம்லடா. அதுக்கு ஒன்று ஒரு டைம் வரட்டும்னு நினச்சேன்டா. எப்படி அண்ணி வந்து சொல்கிற வரைக்கும் அந்த டைம் உனக்கு வரலையா? அப்படி இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கிட்ட போகிறான். ஜேகே முறைக்கிறான். ஜேகே பார்த்துட்டு சரி எனக்கு இன்னொரு கொஷின் இருக்குது டக்குன்னு ஜேக்கை பிடிச்சிட்டு இல்லைடா விஷயம் என்கிட்ட ஒரு கொஷின் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ஜேக்கை முழிச்சு பார்க்குறான். இந்த வீடியோஸ் எல்லாமே ஓகே இவன் அந்த கோவிலில் நீ இருந்த தலைக்கட்டின சினாரியோவில் நீ இருந்தேன் பட் அந்த காலில் தண்ணி ஊற்றுனது எப்படி நான் வீடியோ எடுத்தேன்? ஜேகே வந்துட்டு சேம் கொஷின் என்கிட்ட இருக்குடா எல்லாரும் அதே இது சொல்கிறாங்க. அது நான் எடுக்கலை என் ஃப்ரெண்டு தான் பாரு அவன் தம்பி வந்து அவன் ஒய்ஃபை எப்படி கேர் பண்ணுறான்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்புனான். எனக்கு அது போஸ்ட் பண்ணணுன்னு தோணுச்சு ஏன்னா இப்படி ஒரு லவ்லாம் அபூர்வம் இல்லை அதோண்டா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வேறு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் பார்த்துட்டு டே பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நல்லா பண்ணுறா அப்படியே மூஞ்ச மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு இருக்காங்க. சுகா பார்த்துட்டு சரி விடுங்கடா அதான் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். எல்லோரும் வந்துட்டு ஐயோ யாரா இவன் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டிக்கிட்டே எல்லாத்தையும் சுகா சமாளிச்சிட்டான். பட் அவன் ஒய்ஃபானது செம்ம டென்ஷன் ஆகிட்டான். அடிப்பாவே சும்மானே இருக்க மாட்டேன் ஏன்ட்டி கோர்த்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயின் வேறு கேட்டிருப்பான் ஏன் எனக்கு உன் ஐடி காட்டலை எல்லோரும் அம்மா எனக்கு காட்டலைன்றாங்க. இவன் பார்த்துட்டு ஐயோ இவன் சீண்டுட்டதில் எல்லாம் சேர்றாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அது உங்களை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான். சுகா அப்படியே ஒய்ஃபை பார்க்குறான் ஐயோ சும்மா ரெடி அப்படின்னு வாயை விட்டே சொல்லிட்டான். இவ்வளோ நேரம் மனசு நினச்சிட்டு இருந்தால் வாயை விட்டே சொல்லிட்டியா ஐயோ ஆரம் அப்படிலாம் அதை சரி விடுங்க ஐடியா கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கான் அதான் பிளாக் பண்ணியிருக்கான். சரி வாயன் அது எதுக்கு கேட்குறேன் எந்த சிவா போகலாம் நீ ரூமுக்கு போ சரி அப்படின்னு சொல்லிட்டு வாயின் இருந்துருக்கான். வேன் அப்படி இல்லை வாயன் சரி விடுங்கண்ணா உங்களுக்கு ஒரு வேலையும் வைக்கலாம் தர பிடிக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து போகிறேன். இவன் பார்த்துட்டு ஐயோ என்ன இவன் வேற ஒருத்தர் இப்படி நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஜேகே வந்துட்டு ஆமாம் தர ஒரு வேலை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் நம்மளாம் யார் நமக்கு தர டே ஜேகே நீயுமாடா உண்மையே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறான். எல்லாரும் அதே சொல்லுவாங்கடே அப்படி இல்லைடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அன்பிளாக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பான். ஒருத்தனை அக்செப்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு இன்ன வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. பட் எல்லாரும் வந்துட்டு எல்லா போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்க பட் ஃபாலோ மட்டும் அக்செப்ட் பண்ணல. டே அக்செப்ட் பண்ணுங்கடா நீங்கள்லாம் அன்அஃபிஷியல் ஐடி வச்சுருக்கீங்களா
நாங்களாம் அன்அஃபிஷியல் வச்சுருந்தது சொல்லிட்டு பண்ணுறோம். அவங்கள மாதிரியாப்பா ஒரு வேளை நாங்களே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க போல. பண்ணலை லைக்கும் அது வந்து யாரோ மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ யூ டோன்ட் ஃபீல் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஐயோ சார் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுக்கிட்டு கலாய்க்கிறாங்க ஷிகாவை. ஷிகோ டைப் தான் வந்துட்டு போதும் ஒன்று ரொம்ப ஓட்டாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்துட்டு நைட்டு உங்களை எதுவும் தட்டல. அவன் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு ஷிகாவை பார்க்குறா. ஷிகா நைட்டு கரிச்சு கொட்டியிருப்பான். அந்த திட்டியிருப்பான். மனுஷியாடி நீலாம் உன்ட்ட இப்போ கேட்டேனா அதை காட்ட சொன்னேன்னா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு இருப்பான். அவள் அப்படியே திருக்குன்னு முடிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருப்பான். அழுது அது ஃப்ரேக்கரே தான் பண்ணியிருப்பான். அதுக்கே பையன் சரி அழுதுட்டா போல போய் தொலைதுன்னு சொல்லி தான் விட்டுருப்பான். அவள் பார்த்துட்டு காது கிளிகிற அளவுக்கு திட்டினான். எல்லாரும் சுகாவை முறைக்கிறாங்க பொண்டாட்டியை திட்டுவியான்னு. இதில் சுகாவோட அம்மா வந்து எல்லாரும் சுகாவோட சண்டைக்கு வரும். சுகாவோட இன்னும் ஒன்றுமே திட்டல, சும்மா நான் தான் சொன்னேன் நார்மலாக சொல்லலத்த அந்த திட்டினார்த்த இல்லை பிள்ளையான்னு கேட்குறாரு. எனக்கு இப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேக் ரேப் பண்ணா. ஒயின் வந்துச்சு ஜியோ ஹலோ திங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ஹக் பண்ணுறான். உடனே எல்லா கேர்ள்ஸும் வந்துட்டாங்க. பாய்ஸ்லாம் எழுதுறாங்க சுகா கிட்ட. ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவேன் சுகா வந்துட்டு நல்லா வரபடி. அவள் சுகா பார்த்துட்டு குக்கடி வேறு காட்டுறா மாட்டினியா நைட்டு எவ்வளோ திட்டினா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபன்னாக போயிருக்கோம் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே. அப்படியே ஒரு 2 and 3 days போயிருக்கும். வீட்டில் எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க. ஒயினோட அம்மா ஒயினை பார்த்துட்டு ஒயின் இன்னைக்கு போக வேணாண்டி மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தப்பா அவங்க அம்மா அப்படியே கடுப்பாக திரும்பி பார்க்குறா. இப்போ எதுக்கடே நீ இவ்வளோ கடுப்பாக பார்க்குற தயவு செய்து கடுப்பாத நான் ஜிகே கூட போகிறேன் அவ்வளோதான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. நீ குழந்தைத்தனமாக இருக்க சாமி, நீ மாசமாக வேற இருக்க, உன்னை பார்த்துக்கணும்ல. உனக்கு ஒன்றை பார்த்துக்கிறதே கஷ்டம் இல்லை, நீ எப்படி குழந்தைய பார்த்துப்ப. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ என்ன சொன்ன எனக்கு என்ன பார்த்துக்கிறதே கஷ்டமா அம்மா ரொம்ப பேசுகிறம்மா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இங்கே பாருமா போமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அட்டுங்கிற மாதிரி இல்லை. ஜேகே வந்து ரூம்குள்ளே வந்துருப்பா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எங்கள் பாரு ஜேகே ஒன்றே என்னை பிரிக்கிறாங்க அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு நீ தங்கம் அப்படி சொல்லிட்டு கிட்டே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கொண்டான். நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு நான் கூட போவேன்னா நீங்கள் அம்மா சொல்லுது. ஜேகே அப்படியே வந்துட்டு அவங்க அதே பார்க்குறான். இங்கே பாருடா அவள் குழந்த மாதிரி பண்ணுறாடா. இந்த மாசமாக இருக்க டைமில் எப்படா நீ தனியாக பார்த்துப்ப. ஜேகேக்கும் அது கரெக்டு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் இங்கேயே வந்து அடிக்கடி வந்து எனக்கு தலை சுற்று, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, காலையிலே எனக்கு மயக்கமாக வருது, எனக்கு அழுகையாக வருதுன்றீங்க. எல்லோரும் சேர்ந்து தான் உங்களை சமாளிச்சிட்ருக்காங்க. இந்த டைமில் அவள் தனியாக கூட்டு போனால் அவனுக்கே அவன் எப்படி சமாளிப்பான்னு தெரில. ஜேகே உங்களை பார்த்துட்டு வயன் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே ஜேகே அப்போ எனக்கு வேணான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே அந்த கையை எடுத்துட்டீங்க. ஜேகே கையை பிடிச்சிட்டோம். ஏன்னா அப்படி இல்லை போடான்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறீங்க. டக்குன்னு வீட்டிலேருந்து இங்கே எல்லாரும் மேலே வந்துருப்பாங்க. என்னாச்சுன்றாங்க. நீங்கள் தேம்பி அழுகுறீங்க. ஜேகே என்ன வேணான்னு சொல்லிட்டான்னு உங்கள் அப்பா பார்த்துட்டு இப்போ என்னடியோ எனக்கு பிரச்சனை, இப்போ எதுக்கு நீங்கள் ஏன் கிட்டே ஏறுறீங்க, என் பிள்ளை அழுகுதுன்னா அதுக்கு மொத்த காரணம் நீயா மட்டும்தான் இருப்பேன், அப்புறம் தான் இவன் ஜேகே பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நீங்கள் 2 பேர் தானே ஏதோ சொன்னீங்க. நீங்கள் வேணும் போய் ஹக் பண்ணிட்டு ஆமாம் இவனா அம்மா வந்து அப்பா இவனை நல்லா திட்டு அம்மாவை நல்லா ஆட்டி உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு குட்டி சாத்தா அப்படின்றாங்க. ஜேகே பார்த்துட்டு சும்மா இருங்க தவளையே ஏற்றி விட்டுட்டுருக்கா. ஐயோ பாரா இவளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் நான் ஜேகே கூட தான் போவேன்னு அழுகுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போயே எப்படி பண்ணுறா பாருங்க, எப்படிங்க ஜேகே தனியாக பார்த்துப்பான். உங்கள் அப்பா பார்த்துட்டீங்க பாரு, நீ வாயை மூடு, இப்போ ஜிக்கனோட பார்த்துக்க முடியுமா முடியாதா, அப்படி கேளுப்பா, முடியாதுன்னு சொன்னால் அவனை போய் சொல்லு, நான் உன் கூட இருந்துக்கிறேன், நீ என்னை பார்த்துப்பில்ல. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டா அப்பா ஒன்று பார்த்து வேண்டித்தாங்க. உங்கள் பெரியப்பா வந்துட்டு அதான் சாமி நாங்கள் ஒன்று பார்த்துப்போம் அப்படின்றாரு. சரி என்னை பார்த்துக்கு நிறைய பேர் இருக்கீங்களா அப்படின்றீங்க. எல்லோரும் தான் நாங்கள் எல்லாருமே உன் சைடு தான்றாங்க. எங்கள் ஒய்ஃபெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் இடிக்கிறாங்க. என்னடா இது நானும் பார்த்துட்டு அவள் குழந்தை அப்படின்றான். ஜேகே போ ஒய்ஃபை பார்த்துட்டு அது குழந்தைடி வைன் என்னை விட 1 வயசுக்கு பெரிய பொண்ணு அதனால் எங்களை பொறுத்தவரை குழந்தை தான். சரி அப்படி சொல்லிட்டு அவளும் சைலண்ட்டாக இருக்கா. ஜேகோ பார்க்குறான். ஐயோ அல்லாதடி அப்படின்றா. நீங்கள் ஜேகோ பார்த்துட்டு பாருடா அப்படின்றீங்க. ஜேகோ பார்த்துட்டு ஏன் அப்படி பண்ணுற அண்ணா அப்படி இல்லை அப்படின்றான். இங்கே பாரு ஜேகே அதெல்லாம் ஒயினை நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒயினை கூட்டிகிட்டு வா. அவள் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படுறப்ப நீ எப்படி வேணாங்களா, அதுவும் மாசமாக இருக்க பிள்ளைய போய் வேணான்னு சொல்றியா. ஐயோ நான் வேணான்னு சொல்ல ஆரம் பார்த்துட்டு அதானே வேணான்னு சொல்லுவேன்றான். ஜின்னு வந்துட்டு ஆமாம் நீ எப்படி மாசமாக இருக்க பிள்ளைய வேணான்னு சொல்ல, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அவனும் சண்டைக்கு வரான். நீ ஏன்டா கூட்டாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மட்டும்தான் அவன் தனியாக பார்த்துக்கிறது கஷ்டம், அதனால தானே சொல்கிறான். மச்சான் எனக்கு நீ ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு ஒயின் எப்படி டேவை பார்த்துட்டீங்க பாருட்டே உன்னை அடித்து தூக்கில் தொங்க விட்டுருவேன். பார்த்துட்டு அடித்து தூக்கில் தொங்க விட்டுருவேன் அப்படின்னு உங்களை பார்க்குறான். ஆமாம் நீ வேணா அவனுக்கு சப்போர்ட் பண்ண, நாளைக்கு இந்த தூக்கில் நீ தான் தொங்குவோ பார்த்துக்க. பார்த்துட்டு என்ன உனக்கே சப்போர்ட் பண்ணுறேன். நீ எப்படி நான் மாசமாக இருக்க பிள்ளைய பார்த்து அப்படி சொல்லலாம்.
ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இவன் பார்க்குறான். ஸோ எல்லாரும் வந்துட்டு ஒயின் சைட் தான் பேசுகிறாங்க. ஜேகே வந்துட்டு சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மா தான் ஜேகேக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க. டே இப்படி பார்த்துக்கூடா, அப்படி பார்த்துக்கூடா, இப்படி பேசினா அப்படி தாண்டா பேசி ஆகணும், வேறு வழி இல்லைடா, சேர்த்துன்னு எல்லாத்துக்குமே சரி போட்டுட்ருக்கான். ஸோ ஒரு வழியாக காரில் கிளம்பியாச்சு. அவ்வளோ ஹாப்பியாக பாய் காட்டிங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு இங்கே பார்த்தங்கும் இப்போ இவன் ஏதாச்சும் பேசுகிறான்னு வை, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா உடனே சொல்ல, அப்பா வந்து கூப்பிட்டு வந்துடுறேன், அவன் நமக்கு வேணாம், ஆமாம் அவன் நமக்கு வேணாம். ஜேகே இப்படி உங்களை பார்த்துட்டு நான் தான் வேணும்னு அடம்பிடிச்சி வரா. ஆனால் அவங்க அப்பங்கிட்ட மட்டும் பார்த்தியா நான் வேணான்னு சொல்கிறா, திமிரடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்காங்கள. அங்கே போனதுக்கப்புறம் ஆரம் வந்து உங்களை எல்லோரும் இருக்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் நான் வரவே மாட்டேன், ஜேகே கூட தான் போகிறேன்றீங்க. ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துட்டா. ஸோ இங்கே ஜேகே தான் உங்களை வச்சு ஃபுல்லாக பார்த்துக்கிறான். உங்களுக்கு ஒரு 5th மந்த் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்கள் 5th மந்த்து ஸ்டார்டிங் ஸ்கேன் எடுக்க போகணும். உங்கள் அம்மா வந்து மந்த்லி ஸ்கேனுக்கு வருவாங்க. ஸோ இந்த மந்த் உங்கள் மம்மி வந்திருக்காங்க, கூட சேர்ந்து எல்லோரும் வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்காக. அதெல்லாம் மாசமாக இருக்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. மினி இங்கே ஜிமின் கூட்டிகிட்டு வந்துட்டான், நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ரம்யாவும் இங்கே தானே இருக்கா. ஸோ மாசமாக இருக்க எல்லா பிள்ளைங்களையும் பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் வந்துட்டு 8th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக வந்து வந்திருப்பாங்க. இங்கே அவங்க 2 பேர் வந்துட்டு சுகாவோட ஒய்ஃப் கிட்ட தான் பார்க்குறாங்க. பட் நீங்கள் அவங்கக்கிட்ட பார்க்கல. உங்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் போனே பேசியிருப்பீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் நான் அவங்கக்கிட்ட தான் பார்ப்பேன்னு சொல்லி ஆட்டம் முடிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட தான் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாங்க சுகாவோட ஒய்ஃப் கிட்ட பாருங்க. நான் கேட்க மாட்டேனே, நான் வந்து அவங்கக்கிட்ட தான் பார்ப்பேன் அப்படின்னு அடம் முடிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட 5th மந்த் ஸ்கேன். இதுதான் உங்கள் டைம், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கரெக்டான ஸ்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு லைட்டான டாட் மட்டும் தான் தெரியும். அது சில நேரம் தெரியுது, சில நேரம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய தண்ணி குடி பயன்பாங்க. நீங்கள் தண்ணி குடித்தா எனக்கு ரொம்ப குடித்தா வாந்தி வருதுன்னு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பொண்ணு வந்து சரி போன்னு சொல்லி உங்களை மாத்திரை கொடுத்து அனுப்பி வச்சுருவா. இந்த டைம் வந்துட்டு கரெக்டான ஸ்கேன்ஸ், குழந்தையோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மந்தில் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு வயன் உனக்கு ஒத்த பிள்ளையா 2 பிள்ளையா, இங்கே தான் எல்லோரும் இருந்திருப்பாங்க, எல்லா விஷயம் உங்களை பார்க்குறாங்க. நீ உங்கள் பாட்டியை பார்த்துட்டு உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது, 2 பிள்ளை மாதிரி தெரியுதுடி. அது இந்த வயிறு பாரு, 5 மாதம் தான் சொல்கிற, 5 மாதத்தில் லைட்டாக தான் தெரியும். ஏன் மினி வந்துட்ட. ஆமாம் பாட்டி, எனக்குலாம் 5 மாதத்தில் லைட்டாக தான் தெரிஞ்சு. ரம்யா பார்த்துட்டு ஆமாம் எனக்கும் 5 மாதத்தில் ரொம்ப லைட்டாக தான் தெரிஞ்சுது. நான் கூட ஆரம்பிட்டு கேட்டேன், என்னடா நம்ம பேபி வளரவே எழுதுல கூண்டாக இருக்கும் போலன்னு. ஆனால் எனக்கு இப்போ வயிறு வந்துருச்சு. பட் அவளுக்கு பாருங்கள், எங்களுக்கு இப்போ இருக்க அளவுக்கு அவளுக்கு வயிறு இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஆமாம் அவங்களுக்கு 8th மந்த்தில் எந்த அளவுக்கு ஸ்டொமக் இருக்கோ அதுவே உங்களுக்கு 5th மந்த்தில் இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு ஏன்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியும், இந்த சைடு சோறு இருக்குது, இந்த சைடு குழம்பு இருக்குது, இந்த சைடு காய் இருக்குது, இங்கே பேபி இருக்கும், அதான் பெருசாக இருக்குது. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு நல்லா வருவடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் தானே ஜிகே வந்துட்டு ஆமாம் கஷ்டப்பட்டு காயெல்லாம் சாப்பிட்டல, அதான் அது ஒரு சைடு நிற்கிது. அதான் வயிறு பெருசாக தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே, நீங்கள் 3 பேர் தான் போகிறீங்க. மற்றபடி எல்லோரும் வந்துட்டு முதல் நாள் ஸ்கேன் இருந்திருக்கும் மினிக்கு. ஸோ மினி கூட வந்துட்டு உங்கள் அம்மா போகாமல் வந்துட்டு உங்கள் அத்தை போயிருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி தான் எல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஆல்ரெடி ரம்யாவோட பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. சேம் டைம் ஆரமோட பேரண்ட்ஸ் கூட போய் ஸ்கேன் இருப்பாங்க. இப்போ நீங்கள் 3 பேர் தான் போகிறீங்க. ஸோ ஸ்கேன் எடுக்க வந்து ரூம்குள்ளே போயாச்சு. டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழுத்துறீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்றீங்க. டாக்டர் வந்து ஒரு நிமிஷம்ன்றாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்றீங்க. டாக்டர் நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு ஜேகே நீ போய் தண்ணி எடுத்துருவான்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தண்ணி எடுக்க போயிருப்பான். உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா என்னோட ஹேண்ட்பேக்கில் பாரு, அந்த கர்ஷீஃப் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஏன்டின்றாங்க. உங்களுக்கு வேர்த்து கொட்டுது, தயவு செய்து அதை போய் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிப்பாங்க. டாக்டர் உங்களை பார்த்துட்டு வயன் எனக்கு ஸ்கேன் பண்ணதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி. நீங்கள் டாக்டர் நிமிஷம் மயத்தோட பார்த்துட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குது. டாக்டர் உங்களை பார்த்துட்டு வயன் குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு, நீ பயப்பட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லடி, நீ பயப்படாதடி, உனக்கு அதனால தான் வேர்க்குது, நீ பயப்படாத. சரி அப்படின்ட்டு உங்கள் அம்மா கஷிப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தொடச்சிருப்பீங்க. ஜேகேவோ தண்ணி கொடுத்துட்டா. ஸோ நீங்களும் அதை குடிச்சிட்டு 2 பேர்த்தையும் பார்த்துட்டீங்க. டாக்டர்கிட்ட ஒரு நிமிஷம் 2 பேர் வெளியே போகிறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. 2 பேருக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சுங்கிற மாதிரி. டாக்டர் உங்கள்கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு நிச்சயமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்திருப்பீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு ஏன்டி வெளியே போக சொன்னாங்க? போன மாதமும் அதே தானமாக சொன்னாங்க. ஆமாம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் அப்படியே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு என்னடி ரெகுலரை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது அப்படி தான் அப்படின்னு நல்லா க்யூட்டாக வர வச்சுருக்கீங்க. எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அன்றைக்கி நைட் வந்து நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து அவங்க காலம் விட்டுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு இப்போல்லாம் காலே வலிக்கிறது இல்லை, ஆனால் நீ எதுக்கு காலம் விட்டுட்டே இருக்கு, இப்படியே பண்ணினா எனக்கு பழகிரும் ஜேகே. ஜேகே உங்களை பார்த்துட்டு பழகுனா என்னென்ன அமைக்கிட்டே இருப்பேன். வயன் ஜேகே பார்த்துட்டு நீ இப்படியே அமைக்கிட்டே இருந்தினா நான் வந்து உனக்கு வயசாயிட்டா கூட சொல்லுவேன் எனக்கு கால் அமுக்குடான்னு. பரவாயில்லையா? பரவாயில்ல அப்படின்றா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ அமுக்குவ சாமி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி பாடு அப்படின்றீங்க. ஜேகே சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். நீங்கள் ஜேகே போய் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டீங்க. ஜேகே உங்களை பிடிச்சிட்டு என்னடி தங்கம், நில்லடா தங்கம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏண்டி அப்படின்றான். அது அப்படி தான், அதெல்லாம் ஏன் கேட்காது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை வந்து கோதிட்டு உங்களை ரசிச்சுட்டே இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே எனக்கு இவ்வளோ ரசிக்கிறீல, ஒரு வேளை அது பொண்ணாக பிறந்துச்சுன்னா என்னை ரசிக்கிறதை விட்டு பாப்பா தானே ரசிப்பேன். ஜேகே வந்து ஹேரை கோதிவிட்டேன். ஆமாம் அப்படின்ட்டான். நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டீங்க. ஆமாவா அப்படின்றீங்க. அப்படி இல்லை, சீ ஆனால் பாரு ஆமான்னு சொல்லிட்டு சிக்கன் உனக்கு மனசாட்சியே இல்லை ஜேகே. ஜேகே சத்தியமாக அப்படி இல்லைன்றா. நீங்கள் வந்துட்டு ஆனாலும் ஒருத்தரும் ஃபஸ்ட் டைம் ஆமான்னு சொல்லிட்டு அதான் என் மைண்டில் இருக்குன்றீங்க. ஜேகே இல்லடின்றா. உங்களுக்கு கோவம் வந்துட்டு ஜேகே சட்டுன்னு அடிச்சிட்டிங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு உங்களை தூங்க வச்சுருப்பான். ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வீட்டில் எல்லாம் வளகாப்பம் வைக்கலாம், ரம்யாவுக்கும் வந்துட்டு மினிக்கும் ஒன்றா வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்பா அதுக்காக தான் எல்லாம் வந்திருக்கீங்க, எங்களை பார்க்கறதுக்காக வரல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏண்டி அப்புறம் அதுவும் முக்கியம் தானடி. சரி அப்படின்றீங்க. ஆரம் பார்த்துட்டு இப்போ மிளகாப்போ எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி கேட்குறான். ரம்யா வந்துட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கலாமா? ஓகே அப்படின்னு சொல்லி ஆரம் விட்டுட்டான். மினி வந்துட்டு எனக்கு எங்கேனாலும் ஓகேன்ட்டா. ஸோ ரம்யா வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து மண்டபம் முடிச்சு தான் வைக்கணும், பெருசாக தான் வைக்கணுன்றாங்க. அவன் ஆரம் பார்த்துட்டு இன்னும் ஆரம்பிட்டு சரி விடு, அப்புறம் அவங்க சொல்கிறப்ப கேட்டு தானே ஆகணும். கூட எனக்கு கடுப்பாக இருக்குது, எனக்கு சிம்பிளாக வச்சா போதுன்னு தோணுது. அவங்க ஏன் நான் சொல்கிறது புரியவே மாட்டேங்கிறாங்க. விடுடி ஆமாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா திருப்பி அவங்க அம்மாட்ட போய் தனியாக போய் பேசிகிட்டு இருக்கா. ஏமா அப்படி பண்ணுற, மண்டபம்லாம் ஒன்று பிடிக்க வேணாம், எவ்வளோ செலவாகும் தெரியுமா? என்ன செலவுன்ற? ஏன் ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சக்கப்புறம் இவங்க ஊரை கூட்டி யாருக்குமே சாப்பாடு போலையா? அது ஊரெல்லாம் ஒன்றும் கூட்டி போடலாமா, சொந்தக்காரங்க மெயினானவங்களை கூப்பிட்டு சொல்லி சாப்பாடு போட்டாங்கம்மா. ஏமா அப்படி டார்ச்சர் பண்ணுற? ஏண்டி அவன் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கே அவ்வளோ பண்ணாங்க. அது வந்துட்டு ஜேகேவோட அம்மா பண்ணாங்கம்மா. அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்க பண்ணாங்க. அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? அப்போ அவங்களாம் பண்ணாங்களே, ஏன் வளகாப்பு பண்ண மாட்டாங்களா? நிஜமாக சொல்கிறேன், நீ பேசுறதுலாம் எப்படி தெரியுமா இருக்குது, ஏற்றி விடுற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீ பேசுறதை கேட்கட்டு ஒரு பிள்ளை மட்டும் ஆடினா அவளுக்கு டிவர்ஸ் தான் போல. இங்கே பாருடி, ஒழுங்காக மண்டபத்தை பிடிச்சி வளகாப்பு வைக்கிற மாதிரி தான் வைக்க சொல்லி, இல்லைன்னா ஒன்று அவங்கள வைக்க வேணான்னு சொல்லிடு. அவ்வளோ செலவாகணும் உன் ஃபேமிலிக்கு நீ ஃபீல் பண்ணினா ஒன்றும் வளகாப்பே வைக்க தேவையில்ல, உனக்கு நாங்கள் வைக்கிறோம். சத்தியமாக இரிட்டேட் பண்ணுறோமா நீ? மினிக்கும் சேர்த்து தான் வளர்க்க வைக்கிறாங்க. 2 பேத்துக்குங்கிறப்ப யோசிப்பார் எவ்வளோ பேரை கூப்பிட்றேன்னு. ஏன்டி அந்த மினிக்கு என்ன வீடு வாசல் இருக்கா, இல்லை யாராச்சும் கூப்பிட ஆள் இருக்காங்களா? அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கத்துறா. என்னடி கத்துற? உண்மை தானே, மினிக்கு யாருமே இல்லைல்ல, அம்மா அப்பாவும் கிடையாது, சொந்தக்காரங்களும் கிடையாது. அவள் சைடு இருந்தால் அவளுக்குன்னு யார் நிற்பா? நீ வாயை மூடு, அவளுக்காக தான் நானே நிற்பேன், நான் சைடே ஃபஸ்ட் நிற்க மாட்டேன், நீ வாயை மூடிட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கத்திட்டு இருக்கா. ரம்யா வந்து ரொம்ப எமோஷ்னலாக கற்றுக்கத்த அவள் பேபி வந்து வேகமாக மூவ் ஆகுதுவன்ட்டு. தம்பி நீ வேற கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருடா, அம்மாவுக்கு இருக்க கடுப்புக்கு நீ வேற ஏன்டா முண்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்துட்டு என்ன ஆச்சுடி அப்படின்றா. பாருங்க அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டா. என்ன பேசுனாங்கன்னு சொல்லலை. பார்த்துட்டு பேபி ரொம்ப மூவ் ஆகுதுடி, டென்ஷன் ஆகுதுடி, ப்ளீஸ்டி தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயத்தில் கை வச்சுட்டு பண்ணிட்டே பாப்பா அப்படின்றா. பாப்பா இல்லை தம்பி. என்னடி நீயே கன்ஃபார்ம் பண்ணிட்ட மாதிரி சொல்கிற, தம்பின்னு சொல்லி பேசு. சரிடி தம்பினே பேசுகிறேன்டி, ரம்யா டென்ஷன் ஆகாது அப்படின்றான். ரம்யாவுக்கு பட் கோவமாக இருக்கா, அப்படியே மூஞ்சி தூங்கிட்டு இருக்கா. ரம்யா ஃபேஸை வந்து ஆரம் படிக்கிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கொஞ்சம் கடுப்பாக பார்க்குறான். ஆரம் அவளை பார்த்துட்டு லவ் யூ ஆரம், சும்மா ஆரம் ஆளுக்கு இருக்க கடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அப்படியே பால்கனி சைடு திரும்பிட்டா. திரும்பி வந்து ஆரம் அவளை திருப்பிடு. லவ் யூ டி. லவ் யூ. உங்கள் அம்மா மேலே இருக்க கடுப்பில் எனக்கு லவ் யூ வராதா? அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது ஆரம் வந்துட்டு அப்படியே ரம்யாவுக்கு பின்னாடி போய் பேக் அக் பண்ணிட்டு ஏண்டி இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அவங்க பேசுறதுலாம் கடுப்பாக இருக்குது தெரியுமா, எனக்கு எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, அவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே பேத்திருக்காங்க, ஆனால் பேசுகிற வார்த்தையை பற்றியா கடுப்பாக இருக்குது எனக்கு தெரியுமா, எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு திருப்பி அவ்வளோ கோவம் வந்துட்டுருக்கு. ஆரம் தான் சமாளிச்சிட்ருக்கான். அப்படியே அன்றைக்கி நைட் தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு வளகாப்புக்கு வந்து மண்டபம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறான். பட் ரம்யா வந்து மண்டபம் பிடிச்சிங்கன்னா நான் மண்டபத்துக்கே வரமாட்டேன், எனக்கு வளகாப்பே வேணான்னு சொல்லிட்டா.
அதுக்கப்புறம் சரி இந்த வீட்டிலே வச்சுக்கலாம், வீடு பெருசாக தானே இருக்குன்றாங்க. அதுங்காட்டி ஜேகேயோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஜேகே வீட்டில் வைக்கலாம்ல, அந்த வீடு இன்னும் பெருசாக இருக்குல்லங்கும்போது ரம்யா வந்துட்டு எல்லாத்த இந்த வீட்லேயே வைக்கலாம் அப்படின்றாங்க. எல்லோரும் ரம்யாவை பார்க்குறாங்க. ரம்யா வந்துட்டு அதாவது கல்யாணம் நான் அன்றைக்கி நைட்டு மட்டும் தான் நாங்கள் இருந்தோம். அடுத்த நாளே நான் ஆரம் இங்கே தானே கூட்டிகிட்டு வந்தான். எனக்கு அதனால் இந்த வீட்டில் வளகாப்பு வச்சா நல்லாயிருக்குன்னு தோணும். எல்லா மூமெண்ட்ஸும் இந்த வீட்டில் நடந்தால் நல்லா இருக்கும்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஆரம் பார்க்கலாம். ஆரம்பிட்டும் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுதுன்றான். சரி ஓகே இங்கேயே வச்சிடலாங்க. மினிக்கும் வந்து இதுதான் ஓகேன்னு தோணுது. அதுக்கப்புறம் வளகாப்பும் வச்சுருப்பாங்க. ரம்யா ஃபேமிலியிலேருந்து அவ்வளோ தட்டு வைக்கிறாங்க ரம்யாவுக்கு வளகாப்புக்கு. ரம்யாவுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஹாப்பியே கிடையாது. மினி வந்து ஹாப்பியாக இருக்கா. பட் அவள் சைடு இன்னும் யாருமே தட்டு வைக்கல. அந்த வளகாப்புக்கு முன்னாடி தட்டு வைப்பாங்களே. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கே. இங்கே ஒயினோட ஃபேமிலி மொத்தமும் போயிட்டு மினிக்காக வந்து வளகாப்பு தட்டு வைக்கிறாங்க. இது மினியே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் ரம்யா கூட வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ எல்லோரும் வச்சதுக்கப்புறம் ஆரம்பம் ரம்யாவும் போய் வைக்கிறாங்க. அக்கா நீங்களுமா மினியை வந்துட்டு ரம்யா பார்த்துட்டு நானும் தான் நான் அக்கா தானே, அக்கா தங்கச்சிக்கு வைக்கலாம்ல, தேங்க்ஸ்க்கா அப்படின்றா. ஒயினே வந்து கூப்பிட்டு தேங்க்ஸோ இவ்வளோ பண்ணுறீங்கல்ல, நீங்கள் நம்ம ஃபேமிலி மினி எப்படி பண்ணலாமா? ஜிமின் என்னடா இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஜிமின் பார்த்துட்டு எமோஷ்னல் ஆகாதடி. ஜிமின் சரிடி தங்கம் நைட்டு ரூமில் பேசிக்கலாம் சரியா போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமினை லைட்டாக அடிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வளகாப்பு நடக்குது. ரம்யா வீட்டில் பாரு நம்மளை விட அதிக தட்டு வச்சுட்டாங்க, ரொம்ப தான் பண்ணுறாங்க. என் பிள்ளைக்கு அங்கேருந்து ஒருத்தன் தட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரம்யா அவங்க அம்மா பார்த்துட்டு நீ வாய மூட்டை, நீ வச்ச தட்டு பத்தலையா, இங்கே பாரு உனக்கு இவ்வளோ கடுப்பாக தான் உன் தட்டுலாம் தூக்கிட்டு கிளம்பிப்போ. ஏன்ட்டு இப்படி பேசுகிற, இந்த பையனை கல்யாணம் நாள்லேருந்து நீ இப்படி தான் பேசுகிற. இன்னைக்கு ஆரம்ப கல்யாணம் பண்ணி அன்னையோட மாறினதான், தாலி கட்டினது கிளம்பி போன்னு சொன்னேன், இப்போயே அப்படி தான் போன்ற. இப்போ நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, நீ இப்படி பேசி தொலையாதம்மா, எனக்கு வெறுப்பாக இருக்கு மனுஷன்லாம் இப்படி பேசுகிறதுலாம். நீ வந்து நான் ஒரு அம்மாவாக என்கிட்ட வந்து பேசி எவ்வளோ வேணால் பேச நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு என் ஃபேமிலியை பிரிக்கிற மாதிரியே பேசாத. ஓ இப்போ அது உன் குடும்பம் உனக்கு முக்கியம் கட்டு பேத்தாதம்மா. இங்கே பாரு ரம்யா, சரி வளகாப்பெலாம் முடிஞ்சிடுவா நம்ம வீட்டுக்கு போகலாம். ரம்யா அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன பேசுகிறேன் நான்லாம் வரல அப்படின்றா. என்னடி மினியும் போக மாட்டேன், ஜிமினை விட்டதுனால நானும் வரமாட்டேன். இங்கே பாரு மினிக்கு அவ்வளோதாம்மா மரியாதை, மினிக்கு போக இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எதாவது வந்துட்டீனா கொத்தோதடி, நீ வா என் கூட, நான்லாம் அவன் கூட வரல. என்ன ரம்யா நீ வாயை மூடிட்டு போமா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் வந்துட்டு ரம்யா வந்துட்டு கூப்பிட்றாங்களே அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஒயினோட ஃபிட்டே எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லைம்மா வளகாப்பு தான் போகணும் இல்லைம்மா அப்படின்றாங்க. ஆனாலும் வந்துட்டு ரம்யாவுக்கு மனசே ஆகலை, நான் போகல, எல்லாரும் இங்கே இருக்கீங்க, நான் மட்டும் எப்படா போவேன்றா. மட்டும் சரி நீ போ, நான் வந்து நாளைக்கு மார்னிங் வரேன்றான். எல்லாரும் இங்கே இருப்பாங்க. எனக்கு இவங்க கூடலாம் இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா இப்போ ஏற்றி விடுதுடா, நம்ம ஃபேமிலி எப்படா பிரிக்கலான்னு பார்க்குற மாதிரியே பேசுதுடா. எனக்கு போகவே பிடிக்கல. ப்ளீஸ்டி ரம்யா போடி தங்கல, போய் தொலைற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா போயிருப்பான். ஸோ அன்றைக்கி நைட் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஜிமின் வந்து மினி கூட உட்காந்துருக்கான். மினி வந்து அரை தூக்கத்தை ஜிமினை பார்த்துட்டே இருக்கான். தூங்குடி தூங்கணும்னு தோணுது. ஆனால் வந்துட்டு இந்த சொல்லுவங்களை துக்கம் தொண்டை அடிக்குது. என்ன சொல்கிற ஜிமின், சொல்கிறத ஃபுல்லாக கேளு ஜிமின், சொல்லு. அந்த மாதிரி இன்றைக்கி சந்தோஷம் தொண்டை அடைக்குது தெரியுமா. இனி அப்படியே அந்த ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். நான் வந்துட்டு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் லவ் பண்ணப்போ நான் நினச்சேன், ஜிமினுக்கு எவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கல, கண்டிப்பாக அந்த ஃபேமிலி நமக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்குன்னு அந்த ஃபேமிலியில் ஒரு 2-3 பேராச்சும் இருப்பாங்க, ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ அந்த ஹோல் ஃபேமிலி எனக்காக நிற்கிது. ஈவன் ரம்யா வந்துட்டு என்ன அவ்வளோ ஃபீல் பண்ணா, நீ மட்டும் புருஷன் கூட இருக்கு, நான் மட்டும் போகிறேன், நானும் இங்கே தான் இருப்பேன், எனக்கும் ஒன்றை மாதிரி ஒரு வரம் கிடைக்காதான்னு கேட்டான். ஆனால் நான் வந்துட்டு இது எல்லாத்தையும் சாபோன்னு சொல்லுவேன். பட் அவள் வரோன்னு சொல்கிறான், உனக்கு உன் புருஷன் கூட இருக்கிறதா எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா அப்படின்ட்டு போகிறா தெரியுமா. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தோணுது, ஐம் ஸோ ஃபீல் ஸோ ஹாப்பி, லவ் யூடி. தூங்குடி, நீ முழிச்சிருக்க பாரு, பாப்பாவும் முழிச்சிருக்கு. அவள் அவங்க அப்பாவை ரசிச்சிட்ருக்கா. அப்படியா, அப்பா ரொம்ப அழகாக இருக்கானா? ஆமாம். உனக்கு என்னடா ரொம்ப அழகாக இருக்க, பார்க்க என் கண்ணு தான் பத்தலை. அப்படி அடி பண்ணடி, ரொம்ப ஃப்ளட் பண்ணுறடி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சைலண்டாக படுத்திருப்பான். ஜிமின் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பான். மினியும் அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிமின் வந்து மொட்டை மாடிக்கு போகிறான். போகும்போதே சார் சரக்கோடு தான் போகிறாரு. சார் சரக்கு எடுத்துகிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டான். அவன் மைண்ட்குள்ளே 1000 தாட் போகுது. என்ன தான் மினி ஹாப்பியாக இருக்கேன், என்னை பார்த்துக்க இவ்வளோ பேர் இருக்குன்னு சொன்னாலும் அவளுக்கு குழந்தை பிறந்துட்டு அது குழந்தைய ஜிமின் பார்த்துக்கணும், குழந்த மாதிரி அவன் மினியும் பார்த்துக்கணும். அவன் எப்படி பார்த்துக்க போகிறான்னு தெரில. 1000 தாட் இருக்குது. பட் ஒரு சைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனால் பார்த்துக்க முடியலனாலும் இந்த வீட்டில் பார்த்துக்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவன் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. செம்டைம் ஃபீலிங்காக இருக்கும்போது நமக்கு வந்துட்டு குடிக்கணும்னு தோணும், செம்டைம் ஹாப்பியாக இருக்கும்போது குடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இந்த சாருக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும், ஒரு சைடு வந்துட்டு எப்படா பார்த்துக்க போகிறேன்னு கவலையாகவும் இருக்குது. ஸோ ரெண்டையும் நினச்சி குடிக்கலான்னு சொல்லி வந்திருப்பான். பின்னாடியே ஏறி வந்திருப்பான். என்னடா அதிசயமாக மொட்டை மாடிக்கு வந்திருக்க,
அதை வந்துட்டு டேப் பார்த்துட்டேன். அதை நான் உன்னை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மின் வந்து சிரிச்சிட்டே அந்த சரக்கு பாட்டில் எடுத்து மேலே வைக்கிறான். என்னடா குடிக்க போறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சரக்கு ஊற்றிட்டு இருக்கான். என்னமோ அன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு மினிட்ட சொல்லிட்டு இருந்த. சொன்னேன் தான், ஆனால் அவள் தான் உனக்கு பிடிச்சா குடின்னு சொல்லிட்டால, அதான் சரி குடிக்கலான்னு வந்தேன். டேய் ஜஸ்ட் ஒரு பெக் தான்டா, இதுக்கு மேலே அடிக்க மாட்டேன். இப்போ சாருக்கு அடிக்க அப்படி என்ன கவலை இருக்குது? கூட உட்காந்து குடிச்சிட்டே பேசினான். டேப் பார்த்துட்டு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றான். ஏன் சார் என்ன பண்ணிங்களாம்? அப்படி ஆட்டை சத்தியம் பண்ணிங்களாம் குடிக்க மாட்டேன்னு சொல்ல. அவன் வந்துட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட்டை பார்த்துட்டு பண்ணியிருக்கேன்டா, ஒரு முக்கியமான ஆள்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆளாடா சும்மா இருடா அப்படின்றான். அவன் டேவை பார்த்து நீ ஆளான்னு கேட்டேன். டே வந்து சும்மா இருடனே ஆள் இல்லையா மச்சான்? இல்லைடா. சரி 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 ஆள் இல்லைன்றே அப்புறம் என்ன குடிச்சா என்ன? என்ன சொல்லல, ஒரு முக்கியமான ஆள்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சத்தியத்தை மீறினே பேசாத அப்படின்னு நிற்பாங்க என்கிட்ட. அதனால் வேணடா. அப்பா ஆளே இல்லையா? முக்கியமான ஆளா? யார் உங்கள் அம்மாவா? அம்மாவும் இல்லை. அப்புறம் யாருடா? நீ கூடிடா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். டே ஜிமினை பார்த்துட்டு, ஆனால் ஜிமின் நீ ரொம்ப போல்டாக இருக்க தெரியுமா? ஜிமின் பார்த்துட்டு, யார் நானா? ஏண்டா நீ வேற 1000 கவலை, எப்படி மினியை பார்த்துக்க போகிறோம், எப்படி குழந்தைய பார்த்துக்க போகிறோம். டேய் எல்லோரும் இருக்கோண்டா, இதில் உனக்கு என்னடா கவலை இருக்குது? எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் மினியை பார்த்துப்பாங்க, எல்லோரும் குழந்தைய பார்த்துப்பாங்க. ஆனால் அப்பா ஆகிட்டேன்டா, அந்த குழந்தைய நான் பார்த்துக்கணும். அப்பா எனக்கு இது வேணுங்கிறங்காட்டி நான் செய்யணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் கரியரில் நம்ம க்ரோ அப் ஆகி வந்திருக்கோம். டேய் நம்ம கரியரோட பீக்கில் இருக்கோம், ஞாபகம் இருக்கல? பீக்கில் இருந்துட்டு இப்படி பேசலாமா? பீக்கில் இருக்கோம், ஆனாலும் ஏதோ மினி நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அந்த தாட் ரொம்ப இருந்துச்சு. நல்லா பார்த்துப்பேனா அப்படின்னு டவுட் இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கிற ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறா. இப்போ எங்கள் லைஃப்பில் என் குழந்தையும் வந்து அப்பா நான் உன் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, நான் ஹாப்பியாக பார்த்துக்கிறப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லணும்டா. அதுக்காக தான் இந்த வாழ்க்கையை ஓடி ஓடி உழைக்கணும் அவங்க 2 பேத்துக்காகவும். இந்த மைண்ட் தாட்டில் தான் இருக்கேன். கடைசியாக ஒரு பெக்கு இதை அடிச்சு எடுத்துடுவேன். ஏன்னா என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு குடியாரப்பனாக இருக்கவே கூடாது. நீ இப்போயே குடியாரப்பன் கிடையாது, குடியாரப்பன் கிடையாது. அதனால் அப்பப்போ குடிக்க கூடாது. என் குழந்தை என்னை பார்த்து கரெக்டாக வளரணும்னு நினைக்கிறேன். இனி எப்போவுமே சொல்லுவான், பேரண்ட்ஸ் தான் எப்போவுமே குழந்தைக்கு ரோல் மாடல். ஸோ நம்ம பெஸ்ட் ரோல் மாடலாக இருக்கணும். சரியா 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 மேடம் 12th படித்தப்பட தான் என்கிட்ட அந்த சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் அது குழந்தைடா, அதுக்கான குழந்தைய பற்றி சரியாக தெரியாது. ஆனால் அப்படி தான் சொல்லும். கேட்டால் எனக்கு ஒரு ரோல் மாடல் இல்லை, என் பிள்ளைக்கு பெஸ்ட்டு ரோல் மாடலாக நான் இருக்கணும் 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 அதனால் அப்படி இருக்கணும். இப்போ தான்டா எனக்கு அவள் பேசினது எல்லாம் மைண்டில் போட்டு கொல்லப்பி அடிக்குது. பார்த்துருவியாடா ஜிமின், உன்னால் முடியுமா? டே வந்து ஜிமினை பார்த்துட்டு, உன்னால் எல்லாமே முடியும் மச்சான், நீ ஒன்று யோசிக்கிறதுனா 1000 யோசிப்பேன், நீலாம் கரெக்டாக பார்த்து வளர்த்துற வச்சிருக்கியா? அப்படி சொல்லிட்டு ஜீவன் வந்து குடிச்சிட்ருக்கான். டே பார்த்துட்டு, ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கணுன்னு தோணிகிட்டே இருக்குடா. என்ன அப்படி சொல்லிட்டு ஜீவன் குடிச்சிட்டே பார்க்குறான். எப்படா மினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறத வீட்டில் தைரியமாக வந்து சொன்னேன். ஜீவன் பார்த்துட்டு லேட்டாக சிரிக்கிறான். சொல்லுடா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாடா, அவள் வயிற்றுக்குள்ள இருந்தது என் குழந்தை, அதை தாண்டி இந்த வீட்டோட வாரிசு, சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அது இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ மினிக்குள்ளே அவ்வளோ பயம். உங்கள் வீட்டில் சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அடுத்த செகண்ட் நீ என்னை விட்டுரு, நீ போ, உன் வாழ்க்கையை பாரு, அவ்வளோ பேசினா தெரியுமா? அவள் வார்த்தையெல்லாம் குத்தி கிழிச்சு தள்ளிச்சு. நான் அப்பாவுக்கிட்ட சொன்னேன், நான் வீட்டை சொல்கிறேன் ஒத்துப்பாங்கன்னு. அவள் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ என்னை விட்டுரு போ, வீட்டில் இருக்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, போ, வாழ்க்கையை வாழு, என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்றா, குழந்தை எனக்கு வேணான்றா, என்னென்ன பேசினா தெரியுமா? அவ்வளோ சண்டை ஆர்கியூமெண்ட். ஈஸியெல்லாம் இல்லைடா, இது வெளியே வந்த விஷயம். அவ்வளோ சண்டை ஆர்கியூமெண்ட். வேண்டாம் 1000 தடவை சொல்லிட்டா, 1000 வேண்டாக்கு மேலே போட்டா. ஆனால் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அவளை லவ் பண்ணுறேன். ஆனால் அவள் வேண்டாம் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன ஒத்துப்பாங்க? அதுக்குன்னு என் மூலமாக ஒரு குழந்தை ஒத்துப்பாங்களான்னு கேட்குறான். கிறுக்கி மாதிரி கேள்வி கேட்டால் தெரியுமா? நார்மலாக கேர்ள்ஸ் அப்படி தானே கொஷின் கேட்பாங்க. ஆமாம், லவ் பண்ணுறப்பே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா கிறுக்கி மாதிரி தான் பேசுவாங்க. அது என்ன ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு டேம் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பேசிட்டே இருந்திருப்பாங்க. அப்புறம் எப்படா சொன்னேன்? எனக்கு அந்த தைரியம் ஜங்குக்கிட்ட இருந்தாண்டா வந்துச்சு. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டே வந்து பார்க்குறான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணு, ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு பயந்தோடனே வந்துட்டு கப்புன்னு தாலியை கட்டிட்டான். தாலியை கட்டினோடனே 2 திட்டுனாங்க, கத்துனாங்க, எவ்வளோ பண்ணாங்க. உசுராம நின்னான் பத்தியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டே பார்க்குறான். அந்த கட்ஸ் எனக்கு வேணும்னு தோணுச்சுடா. அப்போ தான்
தாலி கட்டினதுக்கு அப்போ இவ்வளோ நிற்கிறானே, அது ஏன் பிள்ளை, நான் ஏன் நிற்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நின்னேன், ஜெயித்தேன், அவ்வளோதான். அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் வந்து அவ்வளோவா தான் குடிச்சிருப்பான், பட் ரொம்ப குடிச்சிட்டு நான் நின்றுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதையில் விழுந்திருப்பான். நீ எதுக்குடா நிற்கிற, நீ மொதல் எந்திரிச்சு இல்லைடா அப்படிங்கிறான். சுத்தம் அவனால் எந்திரிச்சு நிற்க முடியல. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து டக்குன்னு ஜேகே கால் பண்ணி இந்த மாதிரி செம்மையாக குடிச்சிட்டு மாட்டேன்டா வந்து இவனை தூக்கிட்டு போனோன்னே ஜேகே தான் தூக்கிட்டு போயிருப்பான். அப்போ எதுக்குடா குடிக்க வந்தீங்க, நான் சும்மா தான் குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பட்டுக்கோல இறங்கி போயிருப்பான். ஸோ அன்றைக்கும் அப்படியே போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ப்ரெக்னென்சி டைமில் ஜேகே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான், என்னை பார்த்து பார்த்து தாங்கிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு 1 வீக்கில் வந்துட்டு ஜேகேயோட பர்த்டே வருது. ஒயனோட 5th மந்த் ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பர்த்டே வந்திருக்கும். ஒயனுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவள் வந்துட்டு அதை வேறு ஆல்ரெடி ஜேக்கிட்ட கேட்டிருப்பா. ஜேகே வந்துட்டு நோன்றிருப்பான். ஒயனுக்கு அதை பண்ணியே ஆகணும். அவள் போட்டு ஜிமினை டார்ச்சர் பண்ணுற. ஜிமின் பார்த்துட்டு ஒயன் முட்டியவே முடியாது, உன் புருஷன் எனக்கு ஒன்று பொதைச்சிருவான் இன்னையோட, என் பிள்ளைக்கு அப்போ வேணும்டி என்ன விட்டுட்டேன்றான் வாடா அப்படின்றா. மற்ற எல்லாட்டி போயிட்டு நான் இந்த மாதிரி அவனுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாம் ஓகேன்ட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு நாள் அவனை பிஸியாக வச்சுக்கோங்க, நான் வந்து அவனுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணிடுறேன் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேவோட பர்த்டே அன்றைக்கி ஜேகே பிஸியாக வச்சுட்டாங்க. ஒயனை வந்துட்டு நான் கிஃப்ட்டு வாங்கணும், நீ வான்னு நிற்கிறா. நிஜமா அது கிடையாது 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 கிடையாது, நீ கிஃப்ட்டு வாங்க என் கூட வா போதும், பர்த்டேவே வந்துச்சுடா ப்ளீஸ் இன்றைக்கி அவன் பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு ஜிமினை வந்து கூப்பிட்டு போயிருப்பான். வெளியே கடை கூப்பிட்டு போயிட்டு கெஞ்சிரா. ஜிமின் பார்த்துட்டு வயன் குன்றுவான். வயன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பை சொல்லி கெஞ்சிட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டு போயிட்டேன். ஏன்னா வயன் அவ்வளோ கெஞ்சிடும், அழுறா வேறு, மாசமாக இருக்க பிள்ளை அழ வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பான். அந்த ஷாப்பை பார்த்துன்னு இந்த ஷாப் வேணாம் நான் என்னோட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், ஓகே அப்படின்னு சொல்லி அழகாக சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷாப் கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே போனதுக்கப்புறம் கூட ஜிம்முக்கு மனசே அவ்வளோ நிஜமாக பிடிச்சி கொண்டு வண்டி வேறு என்ன வேணால் வாங்கி தரேன், ஆனால் லட்சமாக கூட வாங்கி தரேன், வாடி தங்க வீட்டுக்கு போகலாம், ஷோ சாவடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவனும் போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வயனை ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வயனுக்கு செம்ம டயர்ட், அவளுக்கு மயக்கமாக வருது. சிப்பின் ரொம்ப மயக்கமாக வருதுடா, ஏதாவது செஞ்சாச்சு குடுறா, பசி தாங்க முடியலடா. சரி சரி நீ உட்கார் உனக்கு ஒன்றும் இல்லைடா, ஓகே தானே, ஓகே தாண்டா, பசி தாண்டா, மயக்கமாக வருது, சரின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சமைச்சு கொடுத்துருப்பான். ஸோ அந்த டைமில் எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜேகேவை தவிர மற்ற எல்லா வீட்டுக்கு வந்துருப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு என்ன அதிசயம் பண்ணி சமைச்சிட்டு இருக்கேன், டேவ மயக்க வருதுன்னு சொல்கிறாடா. ஜின் பார்த்துட்டு அட பாவி மயக்க முடிச்சிட்டா, டே நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஜின் வந்து பார்க்குறேன். மற்ற எல்லா கேர்ள்ஸும் வந்து என்னாச்சு சுகாரோட ஒய்ஃப் பார்த்துட்டு ஏன் பத்துட்டமாய் தொலையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையெல்லாம் பிடிச்சிட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை வயன் மதியம் சாப்பிட்லையும் இண்டி 4 மணி ஆச்சு மோசம் வந்துட்டு இவ்வளோ நேரம் சாப்பிட்லையும் சுற்றிட்டு இருந்தேன், டயர்டாயிடுச்சு அப்படியே எல்லாம் ஜிமின் செத்துறோம். ஜிமின் நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னால் அவள் தாண்டா வேணான்னு அடம் பிடிச்சா அப்படிங்கும்போது எல்லாம் பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேமா ஜின் வந்துட்டு நீ நவுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நவுத்திட்டு ஜின் சமைச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட்லாம் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவள் திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வயன் ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகும். சரி அப்படி சொல்லிட்டு வயனும் போய் சைலண்ட்டாக தூங்கியிருப்பான். இங்கே ஜிமின் போய் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. மினி பார்த்துட்டு என்ன அவதை வேலை பார்த்தேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறான். இல்லை அவள் திருன்னு முழிக்கிறா, அவள் முழிக்கிறத விட நீ அதிகமாக முழிக்கிற, என்ன பண்ணிங்க 2 பேரும், ஒன்றுமே பண்ணலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மினியை பார்த்துட்ருக்கான். மினி பார்த்துட்டு ஜிமின் இவ்வளோ நாளாக நான் உன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ ஏதாச்சும் திருட்டு வேலை பார்த்தா மட்டும் தான் திருன்னு அப்படியே திருட்டு ஆட்டுக்குட்டியாட்ட முழிப்பேன், உண்மையாக சொல்லிடு. சத்தியமாக ஒன்றும் பண்ணல, கிஃப்ட்டு தான் வாங்க போகணும். சரி கிஃப்ட் எங்க ஒழிச்சு வச்சுருக்கோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேக் வெட்டுறதுக்காக ஜேகே வந்து கூட்டு வந்திருப்பாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லோரும் செம்ம ஜாலியாக கேக்லாம் வெட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. ஒயின் கிட்ட கிஃப்ட் எங்க அப்படின்னா ஒயின் வந்து மூலிகை அஜிமின் பார்த்துட்டு கிஃப்ட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட் வந்து ஒரு ரிங் எடுத்து கொடுப்பான். அது பார்த்தா கேர்ள்ஸ் போடுற ரிங். எல்லாம் அப்படியே வந்துட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு அது ஒயின் இங்கே போய் டிசைன் மாற்றி கேர்ள்ஸ் போடுற எடுத்துகிட்டோம். ஒயின் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் கையை வைக்கிறா. ஜேகே பார்த்துட்டு சரி பரவாயில்ல விடு, என் பர்த்டேக்கு எனக்கு உனக்கு கிஃப்ட் போடுறது எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கி அப்படியே வந்து ஒயின் கையில் போட்டு அது லூஸாக இருக்குது. ஒயின் அப்படியே ஜிமினை பார்க்குற. ஜிமின் பார்த்துட்டு ஐயோ சைஸும் மாற்றி வாங்கிட்டோண்டி, ஆமாம் இந்த நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு வந்து ஜிமின் கையிலே கொடுத்துட்டா. பாய்ஸ் எல்லாம் ஜிமினி ஒயினி முறைக்கிறாங்க. டே காலையிலேருந்து சுற்றி இந்த ஒரு ரிங்குக்கு தான் இந்த சுத்தாடா, அதையும் நல்லா வாங்கலையாடாங்கிற மாதிரி. சரி விடுங்க எது சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்டுட்டாங்க எல்லாரும். ஸோ அன்றைக்கி நைட் வந்து ரூமுக்கு போயாச்சு. வயன் வந்துட்டு ஜேக்கோட ஷோல்டரில் தலை வச்சு படுத்து ஜேக்கவே பார்த்துட்ருக்கா. ஜேக்கே பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் ரிங்கை சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு நல்ல ரிங் வாங்கி தரேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழகாக 8 வரை ஷேப் பண்ணுறான். ஜேக்கி எந்திரியே, உன் பர்த்டேக்கு நான் இன்னொரு முக்கியமான கிஃப்ட் வாங்கியிருந்திருக்கேன், என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு வயனை பார்த்துட்ருக்கான். வயன் பார்த்துட்டு சரி நீ கண்ணை மூடு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணை மூடிக்கிட்டான். வயன் வந்துட்டு 1 2 3 கண்ணை திறந்தானே. வயன் வந்துட்டு நான் கிஃப்ட்டு, சரி நீ தான் என் கிஃப்ட்டு. அப்புறம்
காட்டுவேன் சரியா. பார்த்து சூப்பர் ஆகிட்டு எனக்கு கட்டி பிடிச்சி பண்ணி 4 முத்தம் கொடுக்க போகிறேன். 4 அப்படி ஐயோ பாஸ் 4 முத்தம் போதும் பாஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்டு வாயின் வந்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி காட்டுறா. அதில் பார்த்தா அந்த டேட்டு குத்திருக்கா ஜேகேன்னு சொல்லி. ஜேகே முறைக்கிறான். டேட்டு குத்துனியா? ஆமாம் அழகாக இருக்குல்ல. காலையில் நீ ஜிமினா இப்போ இதுக்காக தான் சுத்த போயிருக்கீங்க. ஏன் முறைக்கிறா? போய் நான் அறிவு இருக்கா இல்லையா? மாதம் இருக்கப்போ யாராவது டேட்டு குத்துவாங்களா? ஜிகே கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து நிமிஷம் பயந்துட்டா. ஜிகே பயங்கரமாக திட்டுறான். இப்படி போய் டாட்டு குத்திருக்கேன் அறிவு இருக்கா இல்லையான்றான். வயன் வந்துட்டு இல்லை இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இப்போ டாட்டு குத்திட்டு டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். ஷோ வயன் ஏன் தான் இப்படி இருக்கோ? என் பேச்சு கேட்கவே கூடாது முடிவு பண்ணியிருக்கீல. அப்படி இல்லை எனக்கு திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஜேகே வந்து அதுக்கப்புறம் சரி 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 அழாதன்றான். பட் ஃபேஸ் கோல்டாகவே இருக்கு. இப்படி மறைச்சிட்டா அழாத சொல்கிறேன். ஆனால் கண்ணுலேருந்து பொழுன்னு ஊற்றுது. அது இல்லாமல் நாங்கள் 3 பேர் அழுகிறோம். நீ 3 பேர் தான் அழ வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. இன்னொருத்தர் யார்? பாப்பா. அப்போ இன்னொருத்தர் பாப்பா. வயன் டார்ச்சர் பண்ணுற வயன் அப்படின்றான். என்னை பார்த்தா அவனுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கா? நீ என்னென்ன டார்ச்சர்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் தேம்பி அழுகுறா. இவன் எவ்வளோ சமாதானம் பண்ணுறா. இப்போ ஓன்னு கத்த ஆரம்பிச்சிடா. அவன் கத்து பக்கத்து ரூமில் கேட்டு பக்கத்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணது கேட்டு பக்கத்து ரூம் எல்லாம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாரும் கடற்கடந்து அந்த ரூம் வாசலாக வந்து நிற்கிறாங்க. டோரை வர நாக் பண்ணுறாங்க. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணா. ஒயின் தேம்பி அழுதுட்டுருக்கா. ஜேகே ஐயோ லைட்டாக தானே திட்டினேன்றான். இங்கே எல்லாரும் வந்து ஜிகே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மா ஜிகே பார்த்துட்டு என்ன ஜிகே தானா அத்தை ஃபஸ்ட்டு அவளை கேளுங்க. பாருங்க இந்த கையில் டாட்டு குத்திட்டு வந்திருக்கா. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக கை தூக்கி காட்டுறீங்க. ஏதோ வந்துட்டு அந்த கூண்டில் வச்ச கைதி மாரி உங்களை பார்க்குறாங்க எல்லாரும். நீங்கள் பார்த்துட்டு கட்டி டாட்டு தான்ட்டு அழுகுறீங்க. உங்களை பார்த்துட்டு சரி சரி அழாதன்றாங்க. ஜிமினா வர முறைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போட்டிக்கிட்டு உங்களை சமாதானம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தூங்கிட்டீங்க உங்கள் அம்மா மடியில் படுத்து. ஜிமினை வெளியே கூட்டு வந்து ஜெயிக்கும் அந்த வாங்குறோம். மினியும் கூட சேர்ந்து திட்டுறா. அறிவு இருக்காளா? மாசமாக இருக்கவ என்ன கேட்டாலும் செய்வியா? என்னதான் இருந்தாலும் டாட்டு குத்தக்கூடாதா? உனக்கு தெரியாதா? மூளை இருக்கான்னு இவன் ஒரு சைடு கத்த. மினி வேற அவளும் சேர்ந்து கத்துறா. ஜிமின் பார்த்துடி மினி நீயும் திட்டாதடி. ஜிமின் கொண்டுறேன் ஜிமின். சரி எப்படி சொல்லிட்டு சைலண்டாக இருக்கான். பாய்ஸ் எல்லாரும் அவனை திட்டுறாங்க. டே அவள் சும்மானே ரொம்ப சாஃப்டாக நிற்கல. அவளுக்கு போய் டாட்டு குத்து வந்திருக்கா. அறிவில்லையா அப்படி எப்படின்றாங்க. ஜிமின் டே எத்தனை பேரும் அறிவில்லையாங்கிற கொஷினே என்னை பற்றி கேட்பீங்க அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜிமின் உங்கள் மேலே கோச்சிக்கிட்டா. நீங்கள் ஜிமின் பின்னாடியே அலையிறீங்க. சாரின்றீங்க. அவன் இப்போ எதுக்கு நைட்டு அந்த அழுகுனா அவன் திட்டணும். இப்போ டாட்டு குத்துனா திட்டு வந்துடல. அது கழுவியா நீ கத்துற எல்லாம் சேர்த்து என்னையோ கொண்டுட்டாங்கடி நேற்று நைட்டு. உயிரோடு தான் இருக்க வேன் இவ்வளோதான் மரியாதையாக இருந்துக்கும். சரி இவ்வளோ கோவப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவனை சமாதானம் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேஸ் அப்படியே போயிருக்கும். அதில் கொஞ்சம் ஜேகே வந்து கோவமாக தான் இருந்திருப்பார். ஒரு 1 வீக் சார் கொஞ்சம் வந்து பேசுவார். எல்லாமே பண்ணுவார். சாப்பாடு ஆக்கி தருவார். காலை அமுக்கி விடுவார். நீங்கள் குளிக்க போனால் அந்த டவல் எடுத்து கொடுக்குறது, உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுவான். வெட்டிங்கன்னா காலுக்கு செருப்பாக கூட இருப்பான் போல. அந்தளவுக்கு எல்லாமே பண்ணி தருவான். ஆனால் பேச மட்டும் மாட்டான் சரியாவே. நீங்கள் ப்ளீஸ்டான்னு கெஞ்சிட்டு கிடந்தீங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆக்டிங் போட்டு பேச வச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாய்ஸ் எல்லாமே வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் 2 பேர் தானே. ஸோ ரொம்ப ஜாலியாக உங்கள் டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வளகாப்பு. ஸோ உங்களோட வளகாப்பு அவ்வளோ கிராண்டாக செய்கிறான் ஜேகே. உங்களுக்கே வந்துட்டு போதுண்டா ரொம்ப கிராண்டாக இருக்கலான்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே கிராண்டாக செஞ்சுருப்பான். ஸோ இப்போ வந்து வளையல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு பர்சன் உங்ககிட்ட வளையல் போடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஹாய் வயன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ அப்படி சொல்லி நீங்கள் அர்ஜுனை பார்த்துட்டு அர்ஜுன் அப்படி சொல்லும்போது அர்ஜுன் வந்து சைலண்ட்டாக லைட்டாக அப்படி சொல்லி நின்றுப்பான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வலையெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஜேகே உங்களை பார்த்துட்டு வயன் ஜூஸ் குடிடே. ஜேகே நீ இப்போ தான் ஒரு ½ hour முன்னாடி ஜூஸ் கொடுத்துருப்போம் ஞாபகம் இருக்கா? வயன் இது குடிமா சிக்கி போதும்ப்பா குடிப்பா கொஞ்சமாப்பா பசிக்கலாமா வேணாம் அப்படின்றீங்க. கொஞ்சமான்னு சொல்லி ஜூஸ் கொடுத்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃப்ரூட் பிளேட்டில் வச்சுருக்காங்க. அதை ஒன்று போய் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்னா நிற்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இப்போ தானே ஜூஸ் கொடுத்தேன் சாப்பிடுன்னு தங்கும் பசிக்கொள்ள பாப்பாவுக்கு பசிக்கலாம். அப்போ எனக்கு பசிக்காதான் அப்படின்னு அதான் நானும் சொல்கிறேன். சாப்பிட்றேன் சல்லால தங்கலன்னு சொல்லி உங்களுக்கு கூட்டிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அர்ஜுனை பார்த்துட்ருக்கீங்க. அர்ஜுன் வந்து அவன் ஒய்ஃப் வந்து அங்கே சைடு போயிருப்பாங்க அப்படியே பேச. நீங்கள் அர்ஜுனை பார்த்துட்டு என்ன அர்ஜுன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். பார்த்தியா என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் உங்களை பார்க்குறான். அன்றைக்கி என்னென்ன பேசினேன் பார்த்துல என் புருஷனை எப்படி பார்த்துக்கிறான்னு. புருஷனா அவன் தான் அந்த மாதிரி பார்த்துக்கிறான். அவனை போய் என்ன வார்த்தை பேசினேன் மஞ்சக்கை இருக்குன்னா புருஷனான்னு கேட்டேன்.
பத்தில இப்போ நீ தான் அந்த பொண்ணுக்கு மஞ்சள் கட்டிக்கிட்டு அதுக்கு நான் உன்னை பற்றி நீ அவளுக்கு புருஷனா நான் கேட்கவா? ஃபைன், அதெல்லாம் மறந்துடுவேன். என்ன மறக்க சொல்கிற? நீ பேசின வார்த்தை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அன்றைக்கி லேட்டரும் உன்னை செருப்பாக அடிச்சிருக்கணும். அர்ஜுன் அப்படியே உங்களை பார்க்குறான். இப்போ கூட நான் எதுக்கு திரும்ப கூப்பிட்டேன், என்னை வந்து என்ன இருந்தாலும் ஒரு பையனை வந்து செருப்பால் அடிக்கக்கூடாது, அது வந்து தப்பு தான், யாருமே செருப்பால் அடிக்கக்கூடாது. பட் இப்போ அவன் பார்த்துக்கிட்ட விதத்தை வச்சும் இப்போ உன் பொண்ணாட்டி எங்கே போனான்னு சொல்லி நீப்பா நின்றுட்டுருக்கு பார்த்தியா? அப்படிலாம் என் புருஷன் நிற்கவே மாட்டான். நான் முன்னாடி போகிறேன்னா பின்னாடியே வருவான். அவன் தான் புருஷன். இப்படி நிற்கிறீல்ல, ஆனால் அவன் பார்த்துக்கிறத பார்த்துட்டே இருக்கல, இப்போ தெரியுதா? இப்போ அவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உண்மையை சொன்னால் இப்போ என் வார்த்தைகளும் எனக்கு செருப்பாக அடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீ தலைகளால் நான் உன் பொண்ணாட்டி அப்படி பார்த்துக்க முடியாது. 10 நாள் நடிக்க முடியும், 11 நாள் நடிக்க முடியாது. ஸோ என் புருஷன் அவளுக்கு நீ வரமாட்டா அர்ஜுன், சரியா? ரொம்ப சீன் போடாத. அன்றைக்கி நீ பேசின வார்த்தைக்கு எனக்கு சத்தியமாக இப்போயே ஒன்று நினச்சி காண்டவது. இப்போ திரும்ப கூப்பிட்டேன் உன்னை, இதெல்லாம் பார்த்து நீ வயிறு எறியணும். ஆனால் நீ வயிறு எறியதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அர்ஜுன்? அர்ஜுன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். உனக்கு தோணும் ஏண்டி சைக்கோவாடி நீன்னு. சைக்கோ தான். எப்படி எனக்கு பேசணும் நீ? இப்போ எப்படி இருக்கு பத்தில் போ. உன்னை போய் கூப்பிட்டான் பாரு. நான் தான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், அவன் கூப்பிட்டான் பாருன்னு நான் சொல்ல முடியாது. நான் தான் அவனை கூப்பிட சொன்னேன். ஏன்னா அன்றைக்கி நீ ரொம்ப பேசிட்டேன். இப்போ உனக்கு தெரியுங்களா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு. ஒரு மஞ்சக்கயிறு தான் என் வாழ்க்கை எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அதை வந்துட்டு காட்டணும்ல, அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக அர்ஜுன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஜெக்கு உங்களை பார்த்துருவேன். ஜெக்கி போதும் அப்படின்ட்டு கொஞ்சமாடி அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதாவது ஓட்டிகிட்ருக்கான். அர்ஜுன் வந்து போயிருப்பான். அர்ஜுன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி எப்பெல்லாம் பேசினான் அதான் பதிலடி கொடுத்துட்டு இருந்தேன். ஜெக்கி உங்களை பார்த்துட்டு சரி அதுக்கு தான் அவனை கூப்பிட சொன்னியா? அஃப்கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஜெக்கிட்ட அவனை கூப்பிட சொல்லியிருப்பீங்க, அவன் பார்த்தே அவனு சொல்லி ஆட்டம் முடிச்சு கூப்பிட்டுருப்பீங்க. ஸோ அதனால தான் அர்ஜுனையும் வந்து கூப்பிட்டுருப்பான். எனக்கு வளகாப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது ரம்யா டெலிவரிக்கு. ஸோ ரம்யாவுக்கு டெலிவரி ஆனாலும் ஃபர்ஸ்ட் யார் குழந்தைய வாங்குறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு யாரும் வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் வாங்குவேன்றாங்க, நான் வாங்குவேன் நீ வாங்குவேன்னு பஞ்சாயத்தே போயிட்டுருக்கு. மீனியை வந்துட்டு எல்லாருமே நான் வாங்குவேன், நீங்கள் வந்து நான் தான் வாங்குவேன் ஜிமின் ஆமாம் ஒயின் தான் வாங்கணுன்றான். எல்லாம் அப்படி ஜிமினை பார்த்துட்டு என்னடா அப்படின்றான். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயின் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. அதில் ஜிமினோட அம்மா 10 மாதம் உனக்கு சுமந்து 10 மாதம் நீ சுமந்து பெற்றாலும் ஃபர்ஸ்ட் ஒயினை கையில் வாங்கினது நான் தான். அந்த மாதிரி என் பிள்ளைய ஃபர்ஸ்ட் கையில் வாங்கினது ஒயினாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வரை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஜாலி அப்படின்னு அவங்க கட்டி பிடிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக பேசிட்டு இருப்பேன். ஜிமின் பார்த்துட்டு ஒயின் ஃபர்ஸ்ட் உன் குழந்தை நான் தானே வாங்குவேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு தான் ஜிக்கு பார்த்துட்டு ஒயின் எனக்கு அப்படின்றான். பார்த்துட்டு ஒயின் எனக்கு அப்படின்றான். ஜேக்கவே எனக்குன்றான். ஆரம் ஜே எல்லாம் எனக்குன்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு வயிற்று கொடுக்குறது ஒரே பிள்ளைடா எப்படி பேர் கேட்டீங்கன்னா பிச்சா தர முடியும். அப்போ ஆள் கோவனை பெற்று கொடு. நீங்கள் சின்ன பார்த்துட்டு ஆள் கோவனா அடேங்கப்பா உசுலமணி நான் ஒன்றும் புள்ள வண்டி இல்லை. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். சும்மா ரெடின்றான். நீங்கள் என்னடா ஆள் கூட கேட்குறீங்க, நீ வாங்கன்னு மாற்றி வாங்க அவ்வளோதான் என்னால் முடியும் நோன்றீங்க எல்லாம் முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு உன் பிள்ளை வேணும், எனக்கு ஃபஸ்ட்டு உன் பிள்ளை, நீங்கள் விட்டு தொலைங்கடா, நீங்கள் பிள்ளையே தூக்க வேணான்ட்டீங்க. சரி சொல்ல விட்டுட்டுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு டெலிவரி வந்திருக்கும். ஸோ ரம்யாவுக்கு டெலிவரி அவர் வந்தோடனே எல்லாம் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அங்கே ரம்யா ஒய்ஃப்க்கு வந்து டெலிவரி பார்க்குறது வந்து சுகாவோட ஒய்ஃப் தான். அவங்க டெலிவரி பார்த்துட்டு செம்ம டயர்டாக குழந்தை தூக்கிட்டு வராங்க. என்ன குழந்தை பையன் பிறந்திருக்கு. ஆரம்க்கு அவ்வளோ ஹாப்பி. ஆரம்க்கு அப்படியே ஐஸ் வந்து டியர்ஸ் வருது. ரம்யாவோட அம்மா வந்து டக்குன்னு வாங்க வந்திருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ரம்யா ஆல்ரெடி சொல்லியிருப்பான், ஆரம் ஃபர்ஸ்ட் குழந்தைய நீ தான் வாங்கணும், நான் சொல்லிட்டேன் நான் நல்லா சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ ஆரம் தான் ஃபர்ஸ்ட் பையனை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அத்தை கையில் கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வாங்கி அப்படியே வைன் ஃபேமிலி சைடு கொடுத்துருப்பான். ஸோ எல்லோரும் குத்திக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ரம்யா கண்ணு தந்துருப்பான்னு சொல்லி எல்லாம் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் வந்து மினி பக்கத்து உட்காந்துருப்பான். மினி அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருப்பான். ஜிமின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றான். ஒன்றும் இல்லை. பட் மினி ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஒயின்னு பார்த்துட்டு என்னாச்சு மினி அப்படின்றா. ஒன்றும் இல்லைன்றா. எல்லாரும் கேட்குறாங்க. மினி ஒன்றும் இல்லை அதே பதில் சொல்லிட்டு இருந்திருப்பா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஜிமினோட ஹேண்ட் டைட்டுன்னா பிடிக்கிறா. ஜிமின் மினியை பார்த்துட்டு மினி என்னாச்சு, ஜிமின் வலிக்குது, ஜிமின் முடியல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. பயங்கரமாக கத்திக்கத்தே அழ ஆரம்பிச்சிட்டா. எல்லா நிமிஷம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு மினியே சேர்த்துருப்பாங்க. எங்கள் சுகாவோட ஒய்ஃப் வந்து எனக்கு டயர்டாக இருக்குடான்னு சொல்லிட்டு சுகா மாடியில் எப்படி தூங்கிட்டு இருப்பா. சுகா வேகமாக இருப்பான். மினிக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சுட்டின்னு. மினிக்காடே எனக்கு டயர்டாக எந்திரே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுந்திரிச்சு போய் பார்த்துருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பேபி பிறந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஜிமினுக்கும் வந்து பையன் தான் பிறந்திருக்கும். ஒயனை அவ்வளோ ஹாப்பியாக கையில் வாங்குறோம். சோ தங்க பிள்ளைங்க வந்து அந்த குழந்தை அப்படியே கஷ்டப்பட்டு கண் திறந்து வயனை பார்க்குது. லைட்டாக ஒரு சிரிப்பு. வச்சோ ஜிமின் மாதிரியே இருக்கும். ஜிமின் பார்த்துட்டு அதுவும் பாரு என்ன மாதிரியே இருக்கா, வச்சோ என் அழகு குட்டி அப்படி சொல்லிட்டு அவனும் கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு நார்மல் வார்டு செட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் வந்துட்டு கேட்டெல்லாம் வலிக்குதா, நீ சொல்லவே இல்லை, நீ வாயை மூடுன்னு அவள் வேறு பல்ல கடிக்கிறான்.
ஏன்டி டெலிவரி டைமில் எத்தனை தடவை சொன்னேன் கூட இருறான் உள்ளே வரல நீ எனக்கே பயமாக இருந்துச்சு இப்படியே சொல்லு சாவடிக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிடிச்ச படம் திட்டிட்டு இருக்கா ஃபேமிலியெல்லாம் சிரிச்சிட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டேஸும் அப்படியே போயிருக்கும். இன்றைக்கி வந்து ஒயினுக்கு டெலிவரி பெயின் வந்துச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் பார்த்து சேர்த்துட்டாங்க. எங்கள் சுகாவோட ஒய்ஃப் தான் டெலிவரி பார்க்கணும். பட் மார்னிங் வந்து இந்த பொண்ணு குளிச்சுட்டு அப்போ தான் வெளியே வந்திருக்கும். சுகா வந்துட்டு ஒயினுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு வான்னு சொல்லி எழுதிட்டு வந்திருப்பான். இங்கே வந்து இந்த பொண்ணு பார்த்துட்டு 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா சுகா பார்த்துட்டு என்னடி அசால்ட்டாக சொல்லிட்டு நீ பாட்டு போகிற டே நான் தலைச்சி விடா டெலிவரி பார்க்குறது முக்கியமாக தலைச்சி விடுறது முக்கியமாடா பாரு 2 hours ஆகுனா 2 hours தான் ஆகும் நான் தலைச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக போகிறோம். இங்கே சுகா பின்னாடியே போகிறான் வாடின்றாடே உருடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலைச்சி விட அவள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். என்னடி பண்ணுற என்னடி ஃபோன் பார்க்குறேன் டே நிச்சயமா 2 hours ஆகும்டா அதுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது இதாண்டா பண்ணு இப்போ தெரியுதுயா டாக்டர்லாம் அசால்ட்டாக காசு கூட சேர்த்து கொடுக்குறேன் நீ வந்தே தங்கச்சி பாரு அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்தே இருக்கா. அதுக்கப்புறம் பிடிச்சி கிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் போய் பார்த்துறா இன்னும் 1 hour ஆகுண்டா அப்படின்னு சொல்கிறான் ஏன்றாங்க. அதுக்கப்புறம் ஒயின் வந்து நடக்க சொல்லியிருப்பாங்க. பாய்ஸ் ஒவ்வொருத்தராக கூட கையை பிடிச்சி நடக்கிறாங்க. ஒயின் வலி வந்து அப்படி அமுக்கி வச்சிருவா அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து டெலிவரி பெயின் வந்துச்சு. ஒயின் கற்றுன்னு கத்துறா ஜேகே உள்ளே நான் வரலன்னு அவன் வெளியே உட்காந்து தேம்பி அழுகுறான். எல்லாம் ஜேகே வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி பிள்ளை பெற்ற 2 பேரும் அவ்வளோ பேர் பசங்க அளவே கிடையாது. ஆனால் இவன் பயங்கரமாக அழுகுறான். இவன் பொண்டாட்டி அழுகுறான்னு சொல்லிட்டு இவன் கற்று பெருங்கத்தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் பேபி வந்து பார்ன் ஆயிருக்கும். ஸோ பேபியை வெளியே தூக்கிட்டு வந்தோன்னே தான் அப்போ தான் அவனுக்கு அப்பாடா உயிரே வந்த மாதிரி இருக்குது. வேகமாக வந்துட்டு அந்த குழந்தை வந்து வெளியே கொடுத்துட்டு ஜேகே கையில் தான் கொடுக்க வந்து அந்த பொண்ணு வந்திருக்கும். ஜேகே வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம் ஜீவன் கையில் கொடுத்துருக்கேன். ஜீவன் பார்த்துட்டு என் பிள்ளைய நான் தான் வாங்குவேன்னு சொல்லி அவ்வளோ போராட்டம் பண்ணேன். நீ வாங்கடா இல்லை நீ வாங்க பரவாயில்லன்றா குழந்தை நீ வாங்க நான் வாங்கன்னு சொல்லிட்டு போய் திருப்பி ஒயினுக்கு டெலிவரி பெயின் இந்த மாதிரி சவுண்ட் வருது. எல்லாம் பார்த்துட்டு ஒயினியாக கத்துறாங்க நீ வாங்கடா சரி ஜீவன் வாங்கிட்டு ஏன் ஒயின் கத்துறா அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் ஒயின் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இன்னொரு டாக்டர் இருப்பாங்க அது ஒயினுக்கு ஸ்கேன் பண்ண அந்த டாக்டர் பார்த்துட்டு நீ உள்ளே வாடின்றது இவ்வளோ சேர்ந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வராங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வராங்க. எல்லாம் வரும்போது தான் கரெக்டாக குழந்தைய வெளியே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அச்சோ பொண்ணா பையனா அவள் பார்த்துட்டு பொண்ணு அப்படிங்கும்போது ஐயோ தங்கம் அப்படிங்கும்போது எல்லாம் அப்படியே பேக்கான்னு பாய்ஸாக முடிச்சுட்ருக்காங்க. ஜேகே வந்து டக்குன்னு சுகாவை எடுத்து நீ வாங்குன்றா சுகா வந்துட்டு இல்லைடா நான் வாங்கலன்றான் நீ வாங்கடா அப்படி ஃபோன் பிள்ளைடா நீ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்லியிருப்பான். ஜேகே வந்துட்டு அது நம்ம பிள்ளை நீ வாங்குறா இங்கே சுகாவோட பார்த்துட்டு யாராச்சும் வாங்குங்கடா நானும் என் பிள்ளை ரொம்ப டயர்டாக இருக்கா இந்த பிள்ளையே வாங்குங்கடா நானும் என் பிள்ளைனா இந்த குழந்தைய சொல்கிறேன் அப்படின்னு சுகா கேட்குறான். அவள் சுகா கழுத்துல ஒரு ரெடி சுகா வந்துட்டு அப்படின்னு சொல்கிறான் குழந்தைய வாங்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வாங்கிக்கிட்டான். கொண்டுருவேன் நான் சொன்னது என் குழந்தைய அதுவும் என் பிள்ளை தான் இங்கே இருக்குது இல்லை என் பிள்ளை இது ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் இவ்வளோலாம் டெலிவரி பார்த்தா என் பிள்ளை என்ன வருது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல அப்படின்றா. எல்லாம் பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அடுத்த சுகா பார்த்துட்டு சுகா நீ அப்பா ஆகிட்டேன் சுகா அப்படியே ஷோக்கில் முழிக்கிறான். டே பொண்ணுக்கட்டி அப்பா வாங்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கடத்துல இன்னொரு அடி சுகா அடி வாங்கிட்டேன் அப்போவா நீ தான் ஏய் தங்க பிள்ளை நான் அப்பா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் இன்னொரு பாப்பாட்டு சொல்கிறான். அவன் குழுக்கிறது பாப்பா வந்து கிளுக்கு ஆடுது டே பாப்பாவை குளுக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு சுகாட பிடிச்சிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பார்த்துட்டு இங்கே பார்த்தியா நீ கையில் வந்த நேரம் அப்பா ஆகிட்டே அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருக்கான். இங்கே எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. டே என்னடா சொல்கிறான் பிள்ளைக்கு புரியாதுடா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயினே வந்து நார்மலாக ஒரு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் உனக்கு எப்படி ட்வின்ஸு குடும்பமே ஒயினை பார்த்து அந்த கொல்லி தான் கேட்குது. ஒயின் பார்த்துட்டு எனக்கு 5th மந்த்தில் தான் தெரியும் ட்வின்ஸுன்னு தான் அவனுக்கும் தெரியும் ஜிக்கு பார்த்துட்டு இது கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் யார் என்ன கொஷின் கேட்காது அவனுக்கு கேட்குறீங்க ஐயோ பிள்ளை பார்த்து நானே டயர்டாக இருக்கேன் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கண்டு மூடிக்கிட்டான். எல்லாரும் ஜிக்கிட்டு அப்பிட்டு போகிறாங்க ஏன்னா ட்வின்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னியான்னு இவன் வந்துட்டு ஐயோ இல்லைன்ட்டு கிடக்குறான். இதில் அல்டிமேட் என்னென்னா ஜேகேவோட அம்மா தான் ஜேகே முறைச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒயினுக்கு வந்துட்டு வளரா போச்சு. அதுக்கப்புறம் ஒயின் வந்து பார்த்துக்க யாராச்சும் இருங்கன்னு சொல்லி ஜேகே கேட்டிருப்பான். ஸோ அப்போ வந்துட்டு ஒயினோட அம்மாவை சொல்லியிருப்பான். பட் ஒயினோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மினியை பார்த்துக்கணும்ப்பா மினி மாசமாக இருக்கா இல்லை நான் அவனை பார்த்துக்கணும் சாமி நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாய்ஸ்லாம் இருக்க அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் மினியை ரம்யா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜேக்கோட அம்மாவை பார்க்குறேன் ஜேக்கோட அம்மாட்டு சரி நான் என் மருமகளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி 3 மாதமாக அவங்க தான் ராப்பகலாக ஒயினை பார்த்துருப்பாங்க. ஒயின் முழிக்கிறங்காட்டி ஒடியாந்துருவாங்க எல்லாமே அவங்க தான் பார்த்து பண்ணாங்க. அவங்கக்கிட்ட இங்கே 2 பேருமே ட்வின்ஸ்ன்னு சொல்லவே கிடையாது. அங்கே அப்படியே அவங்க பார்த்துட்டு ஏண்டா ராப்பகலாம் உன் பொண்டாட்டி அந்த பார்வை பார்த்தனே ஒரு தடவை அம்மா இது ட்வின்ஸுமான்னு சொன்னியா அம்மா அவள் தான்மா சர்ப்ரைஸ் ஆக்கணும் சொன்னான் நல்ல சர்ப்ரைஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேஸ்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தா எல்லோரும் வந்துட்டு குறுக்குருன்னு பார்த்துட்ருக்காங்க. ஒரு ரூம் டோரு தான் ஏன்டா எல்லாம் அந்த ரூம் டோரே குறுக்குருன்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். அதுவா இந்த டேப் பையன் ஏதோ கிளவாணித்தனம் பண்ணுறான். எல்லாரும் ஜிம்முன்னு பார்த்துட்டு ஏன்டா
ஃபர்ஸ்ட் என் பிள்ளை பிறந்தப்ப என் பிள்ளைய தூக்கிட்டு ஓடினான், சேம் டைம் உன் பிள்ளையும் தூக்கிட்டு ஓடிடுவான். 2 பிள்ளையும் தூக்கி இப்போ என்ன பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு மை தான் வைக்கிறாங்க. மையை வச்சதுக்கப்புறம் அது 2 அவன் தான் வேணும்னு அழ ஆரம்பிச்சிச்சு. எப்போ பார்த்தா நான் அவனே பார்த்துக்கிறேன்னு தூக்கிட்டு ரூம் போய் கதவை சாத்திக்கிட்டான். இப்போ ஒயனோட பிள்ளைங்க 2 இப்போ தாண்டா ஒயன் பால் கொடுத்துட்டு படுக்க வச்சான், தூக்கிட்டு ஓடிட்டான்டா 2 பிள்ளைங்க ரூம்குள்ளே. கேட்டால் நான் தான் பார்த்து பண்ணுறான், ரூம்குள்ளே பொண்ணு கதை சுற்றுறான். இது இன்னமும் பண்ணுறான்டா நம்மள பிள்ளைகளை வச்சு. அது எனக்கு தெரிஞ்சு 4 பிள்ளைக்கு மேய்ச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவன் பிள்ளையும் தானடா உருவா வச்சுக்கிட்டு போகிறான். அவன் பிள்ளையும் தான் உரு வச்சுக்கிட்டோம், ஆனால் எதுக்கு தூக்கிட்டு போகிறான், இன்னமும் இவன் திருட்டு தர மாட்டான். ஒயின் பார்த்துட்டு எஸ் அப்படின்னோடனே எல்லாம் வந்து இப்படியே பார்த்துட்டு அண்ணன் தங்கச்சி வேறு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எங்கே பாரு எங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்குது, ஆனால் அவன் என்னமோ திருட்டு தர மாட்டான், என்னவோ பண்ணிட்டு போகிறான், விடுங்க வயனோட்டே நான் கண்டுபிடிப்பேன், நீ ஒன்றும் கிளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனை சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேஸ் அப்படியே போகுது. இன்றைக்கி வந்துட்டு ஜேகே வந்து நான் பாரிஸ் போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறான். வயன் பார்த்துட்டு டே எதுக்குடா பாரிஸ் போடுறேன்னு சொல்கிறேன், நான் தான் சொன்னடி கம்பெனியை மாற்றணும்னு. ஐயோ அப்படிங்கிறா. இங்கே வந்து சுகாவோட ஒய்ஃப்க்கு அது என்னன்னு புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஒய்ஃப் கேட்குறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வீட்டில் தான் இருக்காங்க. அதுவா நான் பாரிஸில் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், அதான் பாரிஸ் போகிறேன். அப்போ உங்கள் எக்ஸை பார்க்க நீங்கள் போகலையா? விஷயம் வயனே பார்த்துட்டு எக்ஸை பார்க்கவா அப்படின்றா. சுகாவோட ஒய்ஃப் பார்த்துட்டு ஜேகே இப்போ பார்த்தா நான் எக்ஸை பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு பாரிஸில் தானே இருக்குது. ஒயின் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு அந்த பொண்ணு பாரிஸில் இருக்கா, ஜேகே பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்ட்டான். ஒயின் பார்த்துட்டு சீ துரோகம் பச்சை துரோகம் அப்படின்ட்டா. ஜேகேவுடைய எனக்கு சத்தியமாக தெரியாதுன்றா. இந்த பொண்ணு பார்த்துட்டு இல்லை ஜேகேவுடைய எக்ஸ் அங்கே தான் இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்றா. உங்களுக்கு இதுவும் தெரியுமா? நான் தான் எல்லாரையும் ஸ்டாக் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவனை ஸ்டாக் பண்ண அவங்களையும் சேர்த்து பண்ண ஜாலியாக இருக்கும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒயின் பார்த்துட்டு அப்போ நானும் பாரிஸ் வரேன். ஒயின் சந்தேகப்படுறியாடி? சந்தேகப்படலை ஜேகே, நான் வரேன்னு சொல்கிறேன், நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா? 2 பிள்ளைடி தூக்கிட்டு போகலாம், அதான் நீ இருக்க நான் இருக்க பார்த்துக்க மாட்டோமா ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து முடிக்கிறான். அப்போ எங்களை வேணான்னு சொல்கிற? அப்படி இல்லடி சப்போ அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து ரூமுக்கு போயிட்டா. பின்னாடி ஜேகே போகிறான். என்னடி ஜேகே உனக்கே நியாயமாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு வயனை பார்க்குறான். இப்போ ஜேகே குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனது, அதுவும் பாய்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்காக போனது, அங்கேயே ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்ததான் வளகாப்புலேருந்து எல்லாமே இங்கே தான் நினச்சி. நான் வெளியவே போகலடா, வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்டா. டெலிவரிக்காக அந்த ஹாஸ்பிட்டல் போனது, அப்புறம் செக்கப்புக்காக போனது, அவ்வளோதான் வெளியவே போனது. அந்த டைமில் வேறு எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டீங்க. கேட்டால் மாசமாக இருக்குமா பார்த்துமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க. எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது தெரியுமா, வீட்டுக்குள்ளேயே இருக்காது. ஜிக்கு அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறான். அப்படியே நான் வெளியே கூப்பிட்டு போக சொன்ன மட்டும் வேணாம்ன்ற, நீ கிளம்பு, நீ பாரிஸ் கிளம்பு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கேயோ விட்டுட்டு போ, எப்படி இருந்தாலும் என்னை கூப்பிட்டு போக மாட்டேன். வயனா அப்படி இல்லடி, இப்போ என்ன நம்ம குழந்தைங்கன்னா நான் அழுகுற குழந்தையா? 2 பேரும் ஓரளவுக்கு சமாதானமாக தானே இருக்காங்க. ஜிகே அப்படியே பார்க்குறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு குழந்தைங்க பிறந்து 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரம்யா மினி குழந்தைலாம் ஓரளவுக்கு பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சுடா, பார்த்துக்கலாம்டா, எவ்வளோ வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். ஜேகேக்கு வந்து அது ஆமான்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்களை பாரிஸ் கூப்பிட்டு போயிருப்பான். நீங்களும் ஜேக்கும் போய் அந்த கம்பெனிலாம் வித்தாச்சு. ஜேகே வந்து கம்பெனி விற்றதுக்கப்புறம் சரி போகலான்னு இருப்பாங்க. மதியம் சொல்லியிருப்பாங்க கம்பெனி விற்றதுக்கப்புறம் போகலான்னு. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு இல்லை நம்ம வந்து ஒரு 2 நாள் ஊர் சுற்றலான்னு சொல்லிட்டு 2 பேரும் குழந்தைங்கள சுற்றிட்டு செம்ம ஜாலியாக ஊர் சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டுக்கு வந்துச்சு. பட் அங்கே பார்த்தா ஏர்போர்ட் செம்ம கும்பல். நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ கும்பலாக இருக்குது, அப்போ பிளைன் எவ்வளோ கும்பலாக இருக்கும். ஜிக்கு பார்த்துட்டு அப்படின்றான். டவுன் பஸ்ஸில் மாதிரி ஆள் நிற்க மாட்டாங்க, ஆனாலும் கும்பலாக இருந்தால் கொஞ்சம் கடுப்பாக இருக்குல்ல. அடிச்சு ஜிக்குங்களை பார்த்துருக்கான். ஆனால் நமக்குன்னு தனியாக ஏர்ப்ளைன் இருந்தால் ஜாலியாக இருக்குல்ல. ஜிக்குங்களை பார்த்துட்டு இருக்க வர சொல்லுவா. நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு போடா காமெடி பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கேயே கொஞ்சம் நிறைய பேர் தான் இருக்காங்க, அதாவது அங்கங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு அதுவே நிறைய பேர்னு ஃபீல் ஆகுது. பட் வெளியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இருக்கிறது பேபி இருக்கனால தனியாக இன்னொரு வெயிட்டிங் ஹால் வாங்கியிருப்பீங்க. அங்கே வந்துட்டு பேபி இருக்கவங்க ஃபீட் பண்ணுறவங்க மட்டும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த வெயிட்டிங் ஹாலில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு போடா அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்து நிச்சயமாக ஏர்ப்ளைன் இருக்கு வர சொல்லவா? ஜிகே பார்த்துட்டு லூசாடா நீ என்னடா பேசுகிற அப்படின்றீங்க. நிஜமா அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்து ஜிகே உங்களை பார்த்துட்டு வர சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அங்கே பேர் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவங்க பாப்பாவும் பையனுக்கு குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. நில்லுங்கடா அப்படின்னு ஜிகே உங்களை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி நடந்துட்டேன். வாங்க இன்னொரு 1/2 hour நம்ம ப்ரேட் வந்துடும். ஜிக்கு பார்த்துட்டு நிச்சயமா நிஜமா நீ நம்ப மாட்டேடி, வந்ததுக்கப்புறம் தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் குழந்தைக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கான். அப்பப்படின்னு சொல்லிட்டு 2 மாற்றி சீட்டுக்குள்ளே புந்து ஓடிட்டுருக்கு. ஜேகே வந்துட்டு சீட்டுக்குள்ளே நான் போக முடியாதுங்கிட்ட வாங்கடா அப்படின்றான். 2 பேரும் குடுன்னு ஓடிட்டுருக்காங்க. ஜேகே வந்து அப்படி சிரிச்சுட்டே வந்து தவழ்ந்து போயிருந்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இவனும் சேர்ந்து தவழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. கோலா என்னமோ போய் தோணடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் டிக்கெட் வந்து கேன்சல்னு வருது. நீங்கள் பார்த்துட்டு ஜிகே லூஸு போயில டிக்கெட் கேன்சல்னு வருதுடா, அதான் நம்ம ஃப்ளைட் எடுத்துல அப்புறம் எதுக்கு டிக்கெட்டு? ஜிகே பார்த்துட்டு ஆனால் பைத்தியக்காரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிகே பார்த்துட்டு நிச்சயமாக ஃப்ளைட் வாங்கிட்டான். ஆமாம்.
அட பாவி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு ஓ நிஜமாக நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்பணுன்னே தோணுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜேக்கு வந்து குழந்தைக்கு விளையாண்டுட்டு இருப்பான்ல. அப்போ வந்து ஜேக்கு வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தைக்கிறான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை வேறு. நீங்கள் சவுண்ட் கேட்டுட்டு ஜேகே என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேக்கு ஒரு குழந்தை தலையை முட்டிட்டான். ஜேக்கையும் தலையை தைச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தையும் ஜேக்குது. ஜேக்கே பார்த்துட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை தலையை தைச்சிட்டு டக்குன்னு இந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப சாரி அப்படின்றான். அப்பா பார்த்து வர மாட்டிங்களா? ஜேக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு சாரிடி தங்கம் அப்படின்னு சொல்கிறான். போங்கப்பா ரொம்ப வலிக்குது. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து அந்த குழந்தை தலையை தேய்ச்சிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு 5-6 வயசு இருக்கும். நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு சாரி தெரியாமல் இடிச்சிட்டான் பரவாயில்லம்மா நீங்கள் பார்த்துட்டு அம்மாவா அப்படின்னு இருக்கேன். உங்கள் குழந்தைங்க 2 பேர் ஓடிட்டு இருந்திருப்பேன். அவங்க 2 பேர் அப்பா வரலன்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு அக்கா 2 குழந்தை சவுண்ட் கேட்டு இந்த பாப்பா திரும்பிட்டு தங்குங்களா அப்படின்னு கூப்பிடுது. அந்த 2 குழந்தை குடுன்னு அந்த இதுக்குள்ளே பூந்து வெளியே வந்துட்டு டக்குனுட்டு அக்கா அக்கான்னு 2 பேர் கட்டி பிடிச்சதுல டக்குனு அந்த குழந்தை கீழே விழ போயிருக்கு. ஜிக்கி அப்படியே பிடிச்சிட்டான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு என்னடா அந்த குழந்தை ஒன்று அப்பான்னு கூப்பிடுது. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு ஒன்று கொடுத்தா அம்மான்னு கூப்பிடுது. யாரோ அந்த குழந்தை டேய் மினி சொன்ன மாதிரி இங்கே எதுவும் ஃபேமிலி வச்சிருக்காடா சத்தியமாக இல்லடின்றா. நீங்கள் பார்த்துட்டு அப்படி பாவி இத்த பெரிய பிள்ளையெல்லாம் பற்றி வச்சுருக்கா. கடவுளே என் பிள்ளை கூட 1.5 வயசுடாவா அப்படி சொல்லிட்டு நெஞ்சு பிடிக்கிறேன். ஜெயிக்க பார்த்துட்டு சத்தியமாக இல்லடி அப்படின்றா. நீங்கள் பார்த்துட்டு பாவியை ஏமாற்றிட்டு அப்படின்றீங்க. அந்த டைம் வந்துட்டு பாப்பா ஏன் பாப்பா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் எல்லாம் நிமிந்து பார்த்தா ரோஸ் தான். நீங்கள் பார்த்துட்டு எக்ஸு ஜிக்கி பார்த்துட்டு அது ரோஸடி அப்படின்றான். எக்ஸு தானே. ஜிக்கிங்களை பார்த்துட்டு ரோஸடி அது. அட பாவி இன்னும் செல்லமாக கூப்பிட்றேன். அவள் பேரே ரோஸ் தானடி. சரி செல்லமாலாம் கூப்பிடல சத்தியமாக செல்லமாக கூப்பிடலடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு ஹாய் ரோஸ் ஜேகே பார்த்துட்டு ஜேகே எப்படி இருக்கா? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே வந்துருக்கான். பார்த்தியா ஹாய் ரோஸ் நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு ஹாய் சொல்லு. அவங்க ரோஸ் உங்களை பார்த்துட்டு ஒயின்மா எப்படி இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூன்ற மாதிரிங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு மட்டும் தான் நல்லா இருக்குன்றீங்க. நீங்கள் ரோஸ் அவள் குழந்தைய பார்த்துட்டு ஏண்டி உனக்கே நியாயமாக இருக்காடி இந்த குட்டி பாப்பா வச்சுட்டு உனக்கு எவ்வளோ நன்றி நான் துரத்திக்கிட்டு கிடப்பேன். அம்மா நான் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குட்டி பாப்பா வச்சுட்டு ஓடாத. நீ தான் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. நானாடி ஓடுறேன். ஆமாம் நீ தான் ஓடி வர. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு சும்மானே இருக்க மாட்டேடி அம்மா அப்படின்னு சொல்கிறா. வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து அவள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பாப்பா ரோஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் உங்கள் 2 பேர்த்து அங்கே தோடிட்டு இருக்கேன். லக்கேஜெல்லாம் இங்கே வச்சுட்டு உங்கள் 2 பேத்துக்கு இதே வேலையாக போச்சு. ஆளுக்கு ஒரு சைடு லக்கேஜ் ஒரு சைடு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து ஒரு பர்சன் வராங்க. இங்கே நீங்களும் ஜேக்கி பார்த்துட்டு அப்படின்றீங்க. இங்கே உங்கள் 2 பிள்ளையும் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு டேட்டை ஓடுது. வந்து லக்கேஜெல்லாம் வச்சு அப்படியே வச்சுட்டு உங்கள் 2 பேத்தையும் பார்க்குறான். குழந்தைய பார்க்குறான். திருன்னு முழிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. இதில் டேவோட பிள்ளை வர வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் டேவை ஹக் பண்ணிக்குது. ரோஸ் பார்த்துட்டு அப்படின்றா. அப்படியே பார்த்துட்டு பண்ணிட்டியா இப்படி சொல்லி லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறோம். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவனுக்கு. இவன் அப்படியே வந்துட்டு பார்க்குறான். அப்பா எப்பா நீங்கள் வந்தது சொல்லவே இல்லை. நான் அம்மா அப்பெல்லாம் 3 நாள் அங்கே தான் இருந்தோம். நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வேறு ஒயினோட குழந்தை கேள்வி கேட்குது. அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவன் வேறு முழிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒயின் பார்த்துட்டு அப்பாவா அப்படின்றான். இங்கே வந்துட்டு டேவோட பிள்ளை வேறு வந்துட்டு அப்பான்னு கூப்பிட்ருக்கோல்ல. என்னடா நடக்குது இங்கே? ஒயின் டே எனக்கு உண்மையிலே செம்ம காட்டு வருது. மரியாதை உண்மையை சொல்லிடு அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ தான் நடந்த ஒரு உண்மையத்தையே சொல்கிறான். அதாவது ரோஸ் வந்துட்டு டேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாள். அந்த டைமில் வந்துட்டு அவளுக்கு ஜேக்கே தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஆனால் காசு பற்றி இருக்காது. 2 பேரும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சிருப்பாங்க. பட் ஒயின்கிட்ட அப்போ நிறைய காசு இருக்கும். ஸோ ஒயின்ட்டு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ண காசு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்போ வந்து ஜிமின் தான் வந்து காசு வந்துட்டு ஒயின்ட்டு வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக ஐடியா கொடுத்துருப்பான். அவன் கேட்டிருப்பான் யாருடா உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா? ஜிமினை வந்து அப்படியே வந்துட்டு ஜேகே விஷயம் பார்த்துட்டு அப்படியே ஒயினை பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் செக் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ ஜிமினுக்கு அப்போ வந்து அரசியல் பரசலாக தெரியும். ஜேகேக்கு வந்து ஒயினை பிடிக்குங்கிறது அவனுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே தான் ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் டேவும் ரோஸை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே டேஸ் போனதுக்கப்புறம் ரோஸ் வந்துட்டு அவள் பேரண்ட்ஸ் வந்துட்டு இங்கே பாரிஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் அவள் வந்து பாரிஸில் செட்டில் ஆயிருப்பாள். ஸோ அப்பப்போ டே வந்துட்டு போயிருப்பான். ஸோ வந்துட்டு போனதோட விளைவு தான் அங்கே ஒரு பாப்பா குட்டியாக நிற்கிது. ரோஸோட வீட்டில் வந்துட்டு ரோஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சப்போ வந்துட்டு நோ மீன்ஸ் நோ, அந்த குழந்தை வேணால் அபார்ட் பண்ணுன்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. டேக்கு வந்து அந்த குழந்தை வேணும், அவன் குழந்தை வேணும், நான் பெற்றுக்கிறேன் ப்ளீஸ், அந்த குழந்தை பெத்தாச்சே கையில் கொடுத்துருன்னு கேட்டிருப்பான். ரோஸ் வந்து உன் வீட்டில் சொல்லு, நம்ம உன் வீட்டுக்கு போயெல்லாம் குழந்தைய பெற்றுக்கலாம், நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லி அவனும் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பான். பட் அவனுக்கு வீட்டில் எப்படி பேசுறதுன்னு தெரியாது. குழந்தையும் பிறந்து குழந்தையும் வளர்ந்துருக்கும். இப்போ அவள் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இன்ன வரைக்கும் வீட்டில் சொல்ல. அவள் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவளுக்கும் டேக்கும் அவ்வளோ சண்டை வந்திருக்கும். வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்போ என்ன வீட்டில் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா, எங்களை அப்படியே விட்டுருவியான்னு கேட்கும்போது இல்லவே இல்லைன்னு அவன் அவ்வளோ சொல்லியிருப்பான்.
பட் ரோஸ் பயங்கரமாக சண்டை கட்டியிருப்பா. கடைசியில் வேறு வழியே இல்லை, சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன், நான் பேசுகிறேன்ட்டு இருப்பான். அப்பயும் வழியே இல்லை தானே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு, இல்லை நஜ்மின்ட்ட பேசினேன், எனக்கு வந்துட்டு பேசினதுக்கப்புறம் ஒரு ஹோப் கிடச்சிருக்கேன், அவனை கூப்பிட்டு போகிறேன், நான் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்கிறேன்னு சொல்லி ரோஸை இன்றைக்கி தான் அவன் கூப்பிட்டு வரதுக்காக வந்திருப்பான். இப்போ அதெல்லாம் சொல்லும்போது வயல் வந்துட்டு செகண்ட் தலை சுற்றுறா, பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு இவன் பிடிச்சிருப்பான். இங்கே இவனை பார்த்துட்டு ஏன்டா முடியாது, ஏன்டா வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உன்னை பெரிய போராட்டமே பண்ணிகிட்ருக்காங்கடா, நீ என்னோட குழந்தையோட நிற்கிற வயன் அப்படியே அவன் பார்த்துட்டு நான் ரெடி பண்ண முடியும், ரெடி பண்ண முடியுமா, நல்லா வருவடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் குழந்தைங்க தான் இருக்கேன் அக்கா நான் ஆடுது வயன் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட்டு, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு எதிரட்டே வந்து ஜாலியாக வேறு பார்க்குறான். சரிதான் செஞ்சுட்டு கூலாக வேறு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதோடு எப்படி என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு உன் பிள்ளையும் அக்கான்னு தெரியுது, வீடியோ காலில் பார்த்துருக்காங்கல்ல, அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வேறு அந்த பாப்பா வேறு வீடியோ காலப்பான்னு வேறு உங்களை அப்பா பக்கப்படுது, நீ வீடியோ காலப்பாவா ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு போயாச்சு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகும்போதே டேவை வந்து இட்டுறாங்க, எங்கடா போனேன், என்னதான் நீ நினச்சிட்ருக்க, கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் பண்ணிக்கவே மாட்டியா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு. ஏன்னா டேக்கு இப்போ தான் ஜாதகம் பார்த்துருந்துருப்பாங்க. டே வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது இப்போ பண்ணாதான், இல்லைன்னா டேக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டில் ஒரே போராட்டம் அவனுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி. டே பார்த்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அப்பா இப்போயாச்சும் இந்த திருவாயத்தோன்னு சொல்லி திறந்தானே, சிக்காட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு அப்படி ஒரு வேலையை அவன் சொன்னானே, டார்ச்சர் பண்ணிக்கிட்டா குடும்பத்தோடு சேர்ந்தாவன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஜின்னோட ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஜேகப்போட ஒய்ஃபு எல்லாருமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. டே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சரி உள்ளே கூட்டுவான்னு சொல்லுவாங்க. டேவும் வந்து இப்போ அந்த பொண்ணு கூப்பிட்டு வருவான். அந்த பொண்ணு வந்து 5th மந்த் வரை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. ஸோ வயிறு அளவுக்கு தெரியும். எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ மாசமாக இருக்கா போல், ஜிமின் ஒய்ஃப் மாதிரி போல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரையும் பார்த்துட்டு ஜேகே வந்துட்டு ஐயா என்ன அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்குறான். அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஓகேன்ட்டாங்க. இல்லை மைண்ட் பார்த்துட்டு இல்லையே நீங்கள் இப்போ இன்னும் ரொம்ப திட்டணுமே, உங்கள் அம்மா பார்த்துட்டு எதுக்கடி ரொம்ப திட்டணும், அதான் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, என்னத்தடியே திட்ட இருக்குமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் பார்த்துட்டு எங்கடா உன் பிள்ளை, என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டக்குனு இந்த பொண்ணோட வயிற்ற பார்க்குறான். வைன் பார்த்துட்டு ரொம்ப நடிக்காது அப்படின்னு டே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். என்னடி பிள்ளைன்னு கேட்கட்டும், வயிற்ற பார்க்குறோம் நடிக்காதன்னு வெளியே போகிறான். என்னடின்றாங்க. அவன் போயிட்டான், பாப்பா கூப்பிட்டு வந்திருப்பாங்க. குடும்பமே ஷாக் ஆகிட்டாங்க, பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே பார்க்க டே சாயில் நிற்கிது. எல்லாம் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்குறாங்க. பட் டே குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு இப்படி டேவை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை எல்லாரையும் பார்த்துட்டு என்னென்ன முறை சொல்லி கூப்பிடணுமோ பாட்டி தாத்தாவெல்லாம் அந்த மாதிரி முறையாக கரெக்டாக சொல்லி கூப்பிடுது. பட் மற்ற எல்லாரையும் அம்மா அப்பான்னு சொல்லி தான் கூப்பிடுது. ஷிகாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஷிகாப்பா அப்படின்னு சொல்லி அழகாக கூப்பிட்டுக்கிறா. அவர் ரம்யா பார்த்துட்டு ரம்யாமான்றா, ஆரம்பப்பான்றா, எல்லாரையும் அம்மா அப்பான்னு கரெக்டாக சொல்கிறா. அல்லாமல் ரம்யாவோட குழந்தை வந்துட்டு இவங்களை பார்த்துன்னு அவ்வளோ ஹாப்பியாகிட்டு அந்த குட்டி பையன் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டான். அவன் கட்டி பிடிச்சிட்டு குதிச்சுட்டு கிடக்குறான். இந்த சைடு பார்த்தா ஜிம்மினோட பிள்ளையும் அப்படி தான் அக்கா அக்கான்னு அவன் ஒரு சைடு குதிக்கிறான். இவங்களுக்குலாம் ஷாக்கு, இந்த பிள்ளைங்களாம் அப்படி தான் தெரியணும். இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறான். அவன் வீடியோ கால் பண்ணி குழந்தைங்களுக்கு எப்போவுமே காட்டிகிட்டு இருந்திருக்கான். எப்போவுமே அந்த பாப்பா கேட்கணும், எப்பப்பா நேரில் பார்க்க போகிறேன், எப்பப்பான்னு. ஒரு வழியாக அந்த விஷயத்த நேரில் அவனும் இது பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட வீட்லேயும் பேசலான்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஸோட வீட்டில் எல்லாம் ஃபேமிலியாக போய் தான் பேசுகிறாங்க. ரோஸோட அம்மா அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ரோஸை பார்த்துட்டு இந்த பிள்ளை பிறந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, அவங்களுக்கே இப்போ தான் தெரியுன்றாங்க. எங்களுக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்து கூட காட்டணும்னு தோணல. அம்மா நீங்கள் தானம்மா வேணான்னு சொன்னீங்க, வேணான்னு சொன்னால் பெத்த பிள்ளை வேணானே ஆயிருமா, ஏன் ரோஸ் இப்படி இருக்க, ரோஸ் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து ரோஸோட குழந்தைய தூக்கிட்டு அழகாக இருக்கா, நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த குழந்தை பற்றி க்யூட்டாக சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே மேரேஜில் வச்சுக்கலான்னு சொல்லும்போது டே அவங்க வீட்டில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சரி நம்ம முறைப்படி மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே வந்து அங்கே எதுவுமே சொல்லலை. பட் வீட்டுக்கு கூட்டு வந்து நான் கிறிஸ்டின் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன்றான். என்ன நினச்சிட்டு இருக்கட்டே இப்போ உன் இஷ்டத்துக்கு வந்து ஒரு பிள்ளையை பெற்றுட்டு திருப்பி அந்த பிள்ளை மாசமாக இருக்கிறோம் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டோம், அதுக்குன்னு கல்யாணத்தெல்லாம் முடியவே முடியாதுன்றாங்க. டே பார்த்துட்டு எனக்கு அவள் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா அவள் வந்து அந்த ஆசையன்ட்ட கேட்டிருக்கா. ஸோ கிறிஸ்டின் முறைப்படி தான் கல்யாணம் வைக்கணும் அவ்வளோதான்றான். ஸோ ரம்யா அப்படியே வந்து ஆரம்ப பார்க்குறான். ஏன்னா ரம்யா வந்து கிறிஸ்டின் தான். பட் ஆரம் வீட்டை வந்து ஹிந்து முறைப்படி தான் கல்யாணம்னு ரம்யா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளும் ஓகேன்னு கல்யாணம் பண்ணிப்பா. பார்த்துட்டு பாரு உன் தம்பிலாம் எப்படி இருக்காங்கன்னு, நீ எப்படி இருக்கா பார்த்தியா அவனை பார்த்துட்டு நான் ரெடி பண்ண முடியுன்றான். அதுக்கப்புறம் ஓகே கிறிஸ்டின் முறைப்படியே கல்யாணம் வைக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம். ஸோ எல்லோரும் வந்து ஒயிட் கலர் கவுன் தான் போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் சாரி தான் கட்டலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் டே தான் எல்லோரும் நீங்கள் எல்லாருமே கவுன் போடுங்க அழகாக இருக்கும், கிறிஸ்டின் முறைப்படி ஏன்னா நம்மளாம் கல்யாணம் பண்ண போகிறோம், ஸோ பண்ணுறப்ப நீங்களும் போடுங்க அழகாக இருக்குன்றப்பா. எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் கவுன் தான் போட்டிருக்கீங்க. ஸோ கல்யாணமும் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
அங்கே வந்துட்டு டேவோட ஒய்ஃப் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ டேவோடையும் வந்து க்யூட்டாக பார்த்து சிரிச்சுட்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் குழந்தை தான் அந்த ரிங் கொண்டு வருது. இங்கே உங்கள் பாப்பா பார்த்துட்டு அம்மா அங்கே பாரு அப்பா கல்யாணத்தில் அக்கா இருக்குது, நான் மட்டும் ஏன் அம்மா உங்கள் கல்யாணத்தில் இல்லைன்றா. ஆரமோட பிள்ளையும் ஜெமினோட பிள்ளையும் அதே கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு சில்ல வாட்டி சும்மா இருக்கேன். அவள் அப்போ நானும் உன் கல்யாணத்தில் இருக்கணும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஜேக்கு பிடிச்சி எழுதிட்டு கிடக்குறா. ஜேக்குண்டா அப்போ சரி 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கலான்றா. அப்படின்னு பார்த்துட்டு 2ஆவது கல்யாணம் ஒன்று தாண்டி சொன்னேன், இந்த பொண்ணு கட்டி பாடுறோம் கழுத்து வெட்டிடுறேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் சைலண்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜும் அழகாக முடியுது. ஸோ அவன் சொன்ன மாதிரி கிறிஸ்டின் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அது அந்த பொண்ணுக்கு ரோஸ்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ரிங்கெல்லாம் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது அப்பாடி ஃபைனலி கல்யாணம் ஆகிடுச்சுடா. ஒரு பிள்ளை பெற்று சொல்லுடா. ஆமாம், ஒரு பிள்ளை பெற்று நடந்துட்டுருக்கு. இன்னொரு என் பிள்ளை என் வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஆமாம், இப்போ தான் உனக்கு கல்யாணம் பண்ணு தோணிருக்கு. சாரி, லவ் யூ மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும். வாயிலேருந்து எனக்கு சாரி வேணாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து லவ் யூ சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்திருப்பான். ஆரம்பிட்டா சரி கல்யாணம் முடிச்சுல 2 பேர் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விஷயம் பார்க்கலாம். இறங்குங்கடா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இறங்கி போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு ரம்யா கூப்பிட்டு வந்துட்டு ரம்யா அங்கேருந்து வா. என்ன பண்ணுற கிறுக்குனாடா நீ சும்மா வாணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரம்யா வந்து அங்கே அனுப்பியிருப்பான். ஸோ ரம்யாவோட அப்பா வந்திருப்பார். ரம்யாவோட அப்பா வந்து ரம்யா கைப்பிடிச்சி வாமாம் அப்பா அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து அங்கே நின்றுப்பா. ஸோ ரம்யா அப்படியே கூப்பிட்டு வந்து ரிங் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரம்யாவுக்கு ரிங் கொண்டு வந்தது உங்கள் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வருவோம் சொல்லி அல்சாட்டியம் பண்ணி எல்லோரும் சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ செம்ம ஜாலியாக போயிருக்கும் அந்த மேரேஜும். ஸோ ஃபைனலி செம்ம ஹாப்பியாக அந்த மேரேஜ் முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் மேரேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் உட்கார வச்சுட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ண மாதிரியே இப்போ உங்கள் செகண்ட் ப்ரெக்னன்சி பட் ஜாலியாக வாயிலே ரிவீல் பண்ணிட்டீங்க. அது உங்கள் பிள்ளைங்கிட்ட எல்லா பிள்ளையும் உட்கார வச்சு உங்கள் எல்லாருக்கும் குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லிப்பீங்க. பாப்பாலாம் ஹாப்பியாக வந்து பாப்பான்னு கற்றுட்டு பாப்பா எங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து பாப்பா எங்கே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுருப்பீங்க. எல்லார்கிட்ட வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அப்போ தான் கேட்பாங்க. ஜேக்கி வந்துட்டு சொல்லவே இல்லைன்னு அதான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக இருப்பாங்க. மற்ற யாருமே வந்துட்டு எங்களுக்கு 2வது பிள்ளையெல்லாம் வேணாம் இருக்க பிள்ளையே போதுண்டாங்க. ஏன்னா எல்லார் பிள்ளையும் மாற்றி அம்மா அப்பான்னு தான் கூப்பிடும். ஸோ ஒரு பிள்ளையை வளர்க்குறது எங்கள் கஷ்டம். இத்தனை பிள்ளைங்க குடும்பத்தோடு இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. அதனால எல்லா பிள்ளை வேணாட்டாங்க. ஷுகா லைஃப் வந்துட்டு அவங்க டாக்டராக இருந்தது அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரம்யா அவங்க எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. டேவோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்களும் அந்த டாக்டர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்க ஜாப் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. குழந்தைங்கள்லாம் இவங்க எல்லாம் தான் பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணு படித்து வேலைக்கே போயிருக்காது டேவோட ஒய்ஃபு. அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேயே பிறந்தனால அந்த குழந்தைய பார்த்துக்கவே டைம் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் குழந்தை இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு குழந்தைய விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். அவளுக்கு இப்போ தான் செம்ம ஹாப்பியாக இருக்குது. டேக்கு வந்து இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு தோணுது. பாய்ஸ் எல்லாம் டேவை பார்த்துட்டு நீ என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ லேட்டாக குழந்தைய கூப்பிட்டு வந்துருக்கூடாதுடா, நம்ம வீட்டோட மூத்த வாரிசு உன் பிள்ளை தான் பார்த்துட்டு. ஆனால் ஜிமின் உங்கள் குழந்தை தானே ஃபர்ஸ்ட், எங்கள் குழந்தை எங்கடா ஃபர்ஸ்ட் பிறந்துச்சு, ஃபர்ஸ்ட்டு உன் குழந்தை தான் பிறந்துச்சு, முன்னாடி கூப்பிட்டு வந்திருக்கணுன்ட்டே. சில விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குழந்தை ஹாப்பியாக இருக்கா, ஆனாலும் குழந்தைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வீட்டில் இருந்திருக்கணும்னு தோணியிருக்குல்ல. இந்த பேர் அப்படி பண்ணாதரா, எந்த விஷயம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லி பழகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவனை வந்து ஓகேன்றிருப்பான். குழந்தைகிட்ட வந்துட்டு போய் சாரியெல்லாம் கேட்டுப்பான். அப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு குழந்தை சொல்லியிருக்கோம். ஸோ அப்படியே டேஸ்லாம் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ. அன்கட் வந்து இன்றைக்கி நைட் வந்து போஸ்ட் ஆயிடும், ஒரு 10 மணிக்குள்ளே போஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே பாய், டடா. ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டோரிக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் வந்துச்சு. இதில் இன்னும் நிறைய சின்ன யோசிச்சிருந்தோம். ஓரளவு கட் பண்ணி போட்டதே இவ்வளோ நேரம் வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் லைக் கூட பணம் வீடியோ பார்த்துருக்கோம், லைக் பார்க்கலாமே, கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆச்சும் ஆகும்ல. ஓகே, டாட்டா, லவ் யூ. இவ்வளோ சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. இந்த வீடியோக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ ஃபைனலில் நான் முடிச்சிட்டேன். டாட்டா.